வணக்கம். டாப் ஜட்ஜ்ல இன்னைக்கு நாடகத்தின் வரலாறு பற்றி கொஞ்சம் பேசலாம்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கு முக்கிய காரணம் என்னன்னா, சமீபத்தில் ஜெயமோகனோட மாடர்ன் மோஷன் நாடகம் தமிழ்நாட்டில் அவங்க அதை போட்டாங்க. அந்த நாடகத்தை இது பண்ணிட்டு இருந்தாங்க. இதுக்கு முன்னாலேயே கடந்த ஒரு வருஷத்துக்கு முன்னாலேயே கேரளா மாநிலத்தை இந்த நாடகம் வெற்றிகரமா ஓடியது. அதை இங்க அரங்கேற்றி இருக்காங்க. அதை பத்தி அவர் அரங்கேற்றம் குறிப்புல என்ன பண்ணியிருந்தாருன்னா, தமிழகத்தை நாடகம் அந்த அளவுக்கு பெருவாரியா வளர்ச்சி அடையல அப்படின்னு சொல்லிட்டு சில விமர்சனங்களை வச்சிருந்தார். அந்த விமர்சனங்களை ஒட்டி நம்முடைய அறிஞர் ராமசாமி அவர்கள் சில கருத்துக்களை முன்வைத்திருந்தார். அதுல இருந்து ஆரம்பிக்கலாம். பட் நம்மளோட குறிக்கோள் அந்த விவாதத்துல மட்டும் சுத்துறதில்ல. அந்த விவாதத்தின் மூலமா தமிழ் நாடக உலகில், ஏன் இந்திய நாடக உலகிலேயே என்னெல்லாம் நடந்திருக்கு அப்படிங்கறத பத்தி ஒரு அறிவியலை நோக்கி ஒரு பயணமா இதை வச்சுக்கலாம் அப்படின்னு தான் நினைக்கிறேன். வித் தட் செட், வெல்கம் டு டாக் ஜட்ஜ். வாங்க மிஸ்டர் ராமசாமி, எப்படி இருக்கீங்க? அருமை அருமை. உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நான் முன்னே சொன்ன மாதிரி நீங்க நாடகத்துறையில் மட்டும் ஏற்கனவே நீங்க ஓய்வு பெற்ற ஆசிரியர். அங்கிருந்து நீங்க நாடகத்துல பெரும்படியா நீங்க புரிஞ்சிருக்கீங்க. அதை பத்தி எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா பேசலாம். அதை தவிர நீங்க சினிமாவிலும் இருக்கீங்க, எழுத்து பணியில, அது தவிர உங்க ஃபேஸ்புக்ல நீங்க தீவிரமா எழுதிட்டு இருக்கீங்க. ஸோ ஒரு தீவிரமான ஒரு வாசகர், தீவிரமான எழுத்தாளர் சென்றதில் மிக்க மகிழ்ச்சி. டாப் ஜட்ஜுக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். ஸோ முதல்ல இந்த விஷயத்தை பத்தி ஆரம்பிச்சிடலாம். நான் முன்னமே சொன்ன மாதிரி we are not going to focus on that, அந்த இன்சிடென்ட் மட்டும் இல்ல, அதை வச்சு அதன் மூலமா நம்ம நாடகத்துறையை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறது தான். ஸோ ஃபர்ஸ்ட் விஷயத்துக்கு நேரடியா வந்துடலாம். ஸோ ஜெயமோகன் அவருடைய மாடர்ன் மோட்சம் அருமையான சிறுகதை. அதை இன்னொருத்தர் நாடகமாக்கி இருக்காரு. அதை அரங்கேற்றி இருக்காங்க கேரளால. அங்க நல்லபடியா ஓடி இருக்கு. ரொம்ப சந்தோஷம். அதை சென்னையிலயும் இப்ப அரங்கேற்ற போறாங்க. அந்த அரங்கேற்றம் போகும்போது அதுக்கான ஒரு முன்னறிவிப்பு இல்லைன்னா அதுக்கான அறிமுகத்தை அவர் எழுதுறப்ப அங்கதான் ஒரு பிரச்சனை பண்ணிட்டாரு. அங்க நாடகத்தில் முன்னோடியாக நீங்கள் குருவாக கருதக்கூடிய, ஏன் தமிழகமே குருவாக கருதக்கூடிய சில பேரை பத்தி அவர் போன போக்குல சொல்லிட்டு போயிட்டார் அப்படிங்கிறதா இன்னைக்கான விவாதம். அதுக்கு நீங்க மறுப்பு கொடுத்திருக்கீங்க. அதுக்கு அவர் மறுபடியும் இன்னொரு மறுப்பு கொடுத்தாரு. நீங்க திருப்பி மறுப்பு எழுதிருக்கீங்க. சோ அதை பத்தி தான் பேசலாம். ஃபர்ஸ்ட் நீங்க சொல்லுங்க, அந்த விஷயத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஏன் இந்த சர்ச்சை? மாடர்ன் மோட்சம் நாடகமாக கேரளாவுல மேடை ஏறி இருக்கு. அண்மையில சென்னையில மேடை ஏற்றிருக்காங்க. அது இயல்பிலேயே அந்த சிறுகதை ஒரு நல்ல நாடகத்துக்கான சிறுகதை தான். நான் அது புத்தகமாக வந்த அடுத்த நாள் வாசிச்சேன். அதனுடைய வெளியீட்டு விழாவுக்கு நான் போயிருந்தேன் திருவண்ணாமலைக்கு. அங்க அந்த புத்தகம் வெளியிட்ட அடுத்த நாள் வாசிச்சேன். அப்பயே எனக்கு இது ஒரு நாடகம். ஏன்னா அதுக்கு முன்னையே நான் சுந்தர ராமசாமியுடைய பிள்ளக்கு தூக்கியல், உதயபத்தினுடைய சிற்பி நரகம் போன்ற சிறுகதைகளை நாடகமாக எழுதியிருந்தேன். அதனால எப்பயுமே ஒரு கதையை படிக்கிற போது இது நாடகமாக்குறதுக்கான கதையா அப்படின்னு பார்ப்பேன். சிறுகதை மட்டும் இல்ல, குறுநாவல்களை கூட யோசிச்சிருக்கேன். இப்போ ஜெயகாந்தனுடைய ஆடும் நாற்காலிகள் ஆடுகின்றன, அது நாடகமாக்கி என்னுடைய இதுல இருக்குது. மாயாண்டி கொத்தனின் ரசமட்டம் சொல்லி கோணங்கியோட கதை அந்த நாடகமாக்கி இருக்கு. அப்புறம் திலீப் குமாரோட கதை. இப்படி இந்த மாதிரி நான் எப்பவுமே இந்த புனை கதைகளை நாடகமாக்குற விதமா தான் நான் வாசிப்பேன். மாடர்ன் மோட்சம் அப்ப நான் அதை நாடகமாக்க நினைக்கல. அதுக்கு ரெண்டு காரணம். ஒண்ணு அது முழுக்க உங்களுடைய உரையாடல், ஒரு நாடக கட்டமைப்பு இருக்கு. அரிஸ்டாட்டிலியன் ஸ்ட்ரக்சர்ன்னு சொல்லுவாங்க. ஒரு இன்ட்ரோடக்ஷன், ஒரு டெவலப்மெண்ட், அப்புறம் கிளைமேக்ஸ், அப்படி டவுன் பார், அப்படி ஒரு அரிஸ்டாட்டிலியன் ஸ்ட்ரக்சர். ஈவன் இந்த பரதருடைய நாட்டிய சாஸ்திரமும் அப்படிதான் சொல்லுது. சொல்ற விதம் வேறையா இருக்கலாம். ஆனா சொல்றது அந்த 5 மையங்கள், அந்த 5 மையங்கள் இருக்கக்கூடிய ஒரு நாடக கட்டமைப்பு உலகம் முழுக்க பின்பற்றப்பட்டது. அந்த கதையில அப்படி ஒரு அமைப்பு இருக்கு. அவரே சிறுகதையே 1, 2, 3, 4, 5ன்னு 5 பகுதியா தான் எழுதியிருக்காரு. ஒரு சிறுகதை மாதிரி யாரோ ஒருத்தர் கதை சொல்லி அப்படி இல்லை. அது நெரேட்டிவ் ஸ்டைலே ஒரு நாடகத்தன்மையோட தான் இருக்கு. அது நாடகமாக மேடையேற்றப்பட்டு கேரளத்தில் வெற்றிகரமாக நடந்திருக்கு அப்படிங்கிறது நமக்கு ஒரு தமிழ் நாடக ஆசிரியராக, தமிழ் இலக்கியவாதியாக மகிழ்ச்சி தான். எனக்கு ஒன்றும் அதில் வருத்தம் இல்லை. ஏன்னா அது கேரளத்துல எந்த ஒரு நாடகமும் வெற்றிகரமா மேடையிடும். அதாவது நாடக குழுவும் நாடக தன்மையும் கொண்ட டெக்ஸ்டும், நாடகத்தன்மை கொண்ட ஒரு பணுவலும், நாடகத்தை காட்சிப்படுத்துவதில் இருக்கக்கூடிய ஒரு சிரத்தையும் இருக்கக்கூடிய எந்த நாடகமும் அங்க
வெற்றிகரமாக கேரளா முழுக்க பயணிக்கும். குறைஞ்சது ஒரு 30-40 இது நடத்துவாங்க. அது அந்த கல்ச்சர் இன்னைக்கு இருக்கு. இந்த பர்ஃபார்மன்ஸ் கல்ச்சர் வந்து அங்க இருக்கு. இன்னைக்கு கதகளியை எப்படி பாக்குறாங்களோ, மோகினி ஆட்டத்தை எப்படி பாக்குறாங்களோ, அது மாதிரி நவீன நாடகங்களுடைய மேடையேற்றத்தையும் பாக்குறாங்க. அதுல இயல்பாகவே வந்து ஜெயமோகனுடைய கதைகள் ஏற்கனவே மலையாளத்துல அறிமுகமான கதைகள். அவருடைய சினிமா அறிமுகமாயிருக்கு. அந்த கதை நாடகமாகி மேடையேற்றம் பெற்றிருக்கு. அது எனக்கு ரொம்ப வருத்தம் என்னன்னா, இந்த நாடகம் இப்படி ஒரு நாடகம் மேடையேற்றப்படுகிறது, வாங்க பாருங்க அப்படின்னு மட்டும் சொல்லியிருந்தா நானே வந்து அத வந்து என்னுடைய Facebookலயே இந்த மாதிரி போய் பாருங்கன்னு தான் சொல்லுவேன். இப்ப கூட அண்மையில அயவதான் நான் மேடை ஏறுதுன்னு சொல்லி போட்டிருந்தாங்க. நான் இல்ல, நீங்க போய் பாருங்கன்னு சொன்னேன். இப்படி நான் அதுதான் செஞ்சுட்டு இருப்பேன். ஆனா அவர் அன்னைக்கு எழுதுனதுல முழுக்க முழுக்க வந்து தமிழ் நாடகத்தை ஒரு 40 வருஷமா இங்க செஞ்சுட்டு இருக்கிற எல்லா இதையும் வந்து பார்த்து நிராகரிக்கிற மாதிரி அவர் எழுதியிருக்கார். உண்மையிலே அவர் பார்த்தாரான்னு எனக்கு தெரியல. அப்புறம் அதை தாண்டி வந்து ராமானுஜம் அப்படிங்கிற ஒரு ஆளுமை. அவர் ஒரு உண்மையிலே சொன்னா ஒரு குரு பரம்பரையில எல்லாருக்கும் குரு மாதிரி இருக்கக்கூடிய ஒருத்தர். அவரை வந்து ஒண்ணுமே இல்லாத கலை நுட்பமே தெரியாத ஒருத்தர், ஒரு ட்ரெயினர் அப்படியெல்லாம் சொல்லி, அந்த வார்த்தைகளே வந்து ட்ரெயினருங்கிறது ஒண்ணும் தப்பான வார்த்தை இல்லை. ஒரு நாடகக்காரங்களா நாங்க வந்து ஒரு ட்ரெயினரை தான் குருவா நினைக்கிறோம். ட்ரெயினருங்கிறத குரு தான், அவர் தான் குரு. ட்ரெயினர் தானே குரு. எங்க நீங்க வந்து கர்நாடக இசையில ட்ரெயினர் தான் குரு. நாட்டிய சாஸ்திரம் பரதருடைய நாடக பள்ளியில இருக்கவங்க பயிற்சி கொடுக்குறவங்க தான் குரு. அப்ப எல்லாருக்கும் அவர் ஒரு குரு. நான் மட்டும் இல்லை, இன்னைக்கு வந்து புதுசா ஒரு 25-30 வயசு புதுசா வந்து இறங்கியிருக்கிற ஒரு ஆளு கூட அவர் குருவா இருந்திருக்காரு. அப்படிப்பட்ட ஒருத்தரை வந்து ஒண்ணுமே இல்லை அப்படிங்கிற மாதிரி போற போக்குல சொன்னதுலதான் எனக்கு வருத்தம். அவர் சொல்றதுல ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, அவரு நாடகத்தினுடைய வடிவத்தை, ஒரு புனைகதையினுடைய வடிவத்தை ரெண்டையும் நேருக்கு நேரா வச்சு பாக்குறாரு. புனைகதை தரக்கூடிய இன்பம் அப்படிங்கிறது ஒரு ஒரு இண்டிவிஜுவலுக்கு வாசிப்பு இன்பமா இருக்கு. அதுக்குள்ள ஆழமான மனசுக்குள்ள போற விஷயமா இருக்கு. ஆனா அந்த வடிவத்துல நாடகம் இருக்காது. நாடகம்ங்கிறது அடிப்படையிலேயே ஒரு மாஸ் பெரிய கூட்டத்துக்கான செய்தியை சொல்லும். செய்தியை சொல்லுங்கிறதோட வெறும் செய்தி அல்ல, சகிருதையான ஒரு பரதருடைய நாட்டிய சாஸ்திரத்துல ஒரு சொல் இருக்கு. அதாவது மேடையில் இருக்கக்கூடிய நடிகன் எந்த உணர்வை உருவாக்கி கடத்துகிறானோ அந்த உணர்வு பார்வையாளனுக்கு போய் சேரணும். அதுதான் வந்து அந்த கான்டாக்ட், நாடகம் செய்யக்கூடிய வேலை. அது அதை செய்யணும் அப்படிங்கிறது வந்து எல்லா நாடகத்துக்கும் பொருந்தாது. என்ன, அது ஒரு மரபான நாடகத்துக்கு பொருந்தும். குறிப்பா வந்து ஒரு இப்சனுடைய பாணின்னு சொல்லுவாங்க, ரியலிஸ்டிக் பாணி. அது வெஸ்ட்லயே வந்து இப்சன் பாணி நாடகங்கள், செக்காவ், இப்சன், பனாட்சா, அவங்களுடைய நாடக பாணியில இந்த இந்த தன்மை இருக்கும், ஒரு ஒரு அரிஸ்டாட்டிலியன் ஸ்ட்ரக்சர் இருக்கும். ஆனா தமிழுக்கு வந்து அறிமுகமான நவீன நாடகம்ங்கிறது இப்சன்ல இருந்து உருவாகி வந்த பாணி கிடையாது. இங்க அறிமுகமானது வந்து சார்ட்டர், ஆல்பர்ட் காமியூ, இல்ல வந்து சாமுவேல் பெக்கெட், இந்த மாதிரி இதுல இருந்துதான் வந்து ஒரு எக்ஸிஸ்டன்சியலிசமும் சர்ரியலிசமும் ஒரு இது பெட்ரோல் ட்ரக்கோட எபிக் தியேட்டரும் இப்படியான ஒரு 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 மாடர்னிட்டி தான் வந்து தமிழ் நவீன நாடகத்துக்குள்ள வந்திருக்கு. அப்போ இங்க பரதருடைய சகிருதையாவை எதிர்பார்க்க முடியாது, ரியலிசம் தரக்கூடிய அந்த உணர்வுகளை எதிர்பார்க்க முடியாது. ஏன்னா இங்க நாங்க அப்படி ஒரு மரபு, இன்னொரு மரபுக்குள்ள நவீன நாடக ஆட்கள் ஆரம்பத்துல இருந்தே அப்படி பயிற்சி எடுத்திருக்கிறாங்க. அது வேற, இது வேற. அப்ப இவரும் சொல்றது வந்து சம்ஸ்கிருத நாடகத்திலிருந்து ஒரு காளிதாசனுடைய அல்ல பாசனுடைய நாடகங்கள் தரக்கூடிய உணர்வை தரணும்னு எதிர்பார்க்கிறார். இந்த உணர்வு தரக்கூடிய நாடகம் மலையாளத்துல இருக்கு. மலையாளத்துல வந்து காவாலம் நாராயண பணிக்கரோ வயலாவோ இல்ல வந்து சங்கரப்பிள்ளையோ கூட எழுதுன நாடகங்கள் வந்து அந்த மாதிரியான சம்ஸ்கிருத நாடக மரபுல இருந்து என்ன உணர்வுகளை உருவாக்கி தருவாங்களோ அந்த மரபு அங்க இருக்கு. அந்த மரபு மட்டும் இல்லை, அங்கேயும் இந்த நவீன நாடக மரபு இருக்கு. ஆனா தமிழ்ல வந்து இந்த ரெண்டு மரபுல அதிகமாக நவீன நாடகக்காரர்களால் பின்பற்றப்பட்ட நாடக மரபு அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, வெஸ்டர்ன் மாடர்னிட்டி, நாட் ரியலிசம், மாடர்னிட்டி. அதாவது குறிப்பா வந்து ஒரு அப்சர்டிட்டி,
சரியலிசம், எக்ஸிஸ்டன்சலிசம் வழியாக ஒரு நவீனத்துவம் வந்தது. அதுதான் இங்க அதிகமாக. ஆனா இப்சனுடைய, செக்காவுடைய ரியலிஸ்டிக் பிளே தமிழ்நாட்டுக்குள்ள வரலையா அப்படின்னா வந்திருக்கு. அந்த வடிவத்தை இங்க திராவிட கருணாநிதியோ அவங்களா அப்படி எடுத்திருக்காங்க. ஆனா முத்துசாமி, இந்திரா பார்சாரதி, இல்ல ஜெயந்தன், ஞானி, மாலன், ஈவன் ஜெயபவனே கூட நல்லா எழுதியிருக்காரு. இவங்கெல்லாம் இங்க இந்த 2வது அலையில இருந்து உருவானவங்க. இப்சன் மாதிரியான நாடகத்தை அண்ணா பண்ணியிருக்காரு. பெர்னாட் ஷாவோட இந்த வெறும் பேச்சு பாணியை அவங்க பண்ணியிருக்காங்க. ஈவன் நீங்க வந்து புனைகதையில வந்து பெரிய பரப்பு உடைய சுஜாதா வந்து ஒரு அமெரிக்கன் பிரசன்டேஷன் எழுதிருக்காரு. சேல்ஸ்மேன் மாதிரி ஊஞ்சல் நாடகம் எழுதியிருக்காரு. இன்னும் நிறைய நாடகம் எழுதியிருக்காரு. நரேந்திரனின் கொலை வழக்கு, பூர்ண விஸ்வநாதன் நாடக குழுக்காக ஒரு 8 பெரிய நாடகங்கள் எழுதியிருக்காரு. அப்புறம் 10-15 ஷார்ட் பிளேஸ் தான் எழுதியிருக்காரு. இந்த நாடக எழுத்துங்கிறது இங்க நிறைய இருக்கு. நாடக நிகழ்த்துதல் அப்படிங்கிறதும் இருக்கு. நாடக நிகழ்த்துதல் நவீன நாடகமாக நிகழ்த்தப்பட்ட நாடகங்கள் அது வந்து ஆரம்பத்திலிருந்தே அது அப்படிதான் இருக்கு. எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் பண்ணணும், அதுல இருந்து மக்கள்கிட்ட வேற விதமான சிந்தனையை உண்டாக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தோட வந்தது. அதுக்கு தமிழ்நாட்டுல ஒரு முக்கியமான காரணம் ஒன்று இருக்கு. ஏன்னா வேர்டு பிளேயா இருந்த வெறும் பேச்சு உரையாடல், செய்தியை சொல்லுதல் அப்படிங்கிற பாணியில திராவிட முன்னேற்ற கழகம் தன்னுடைய நாடகத்தை நிகழ்த்திருச்சு. அதுல இருந்து ஒரு ஆல்டர்னேட்டிவ், அதுல இருந்து ஒரு மாற்று நாடக முயற்சிகள். அதுல இருந்து மாற்றுங்கிற போதுதான் இங்க பிரதியாக, மேடையேற்றமாக, வெளிப்பாட்டுத்தன்மையாக, நடிப்பு முறையாக எல்லாமே மாற்றுத்தன்மைங்க. ஆனா அந்த மாற்றுத்தன்மை மட்டும்தான் இருக்கா அப்படின்னா இல்ல. அது அதிகம்தான், நிறைய பேர் அதான் செஞ்சிருக்காங்க. ஆனா அது இல்லாம நிறைய பேரு ஏறதால வந்து நம்முடைய இந்திய மரபனுடைய கூத்து மரபனுடைய, நான் சொல்ற செவியல் மரபு இல்ல, கூத்து மரபுல இருந்து நாடகங்களை உருவாக்கியிருக்காங்க. அருமை. சோ எனக்கு அதுதான் கேள்வியா இருக்கு. இப்ப வந்து பாத்தீங்கன்னா நீங்க சொன்ன இந்திய நாடக முன்னோடிகள்னு பாத்தீங்கன்னா நம்ம தாகூர், அதுக்கு முன்னால இருந்து இருக்காங்க. தாகூர்ல இருந்து ஆரம்பிச்சீங்கன்னா தாகூர் இருக்காரு. அப்போ இப்போ நவீன யுகத்துல பாத்தீங்கன்னா கிரீஷ் கர்நாட் இருக்காரு. விஜய் டெண்டுல்கர் பத்தி நீங்க நிறைய பேசியிருக்கீங்க. அப்புறம் படால் சர்க்கார் அவர் நல்லா இருக்காரு. ஹபீப் தன்வீர், அப்புறம் மகேஷ் தந்தானி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இந்திய நாடக மரபு இருக்கு. அது தவிர இங்க நீங்க தமிழ்நாட்டுக்கு வந்துட்டீங்கன்னா பம்பல் முதலியார், அவர் வந்து நாடகத்தின் தந்தைன்னு சொல்றாங்க. சங்கரதாஸ் சுவாமிகள் இருக்காங்க. அப்புறம் பாலாமை, அவங்க ஒரு நாடக நடிகையா இருந்தாலும் கூட அவங்க கொடுத்திருக்காங்க. சோ அவங்க இந்த மாதிரி ஒரு ஒரு மரபு சார்ந்த ஒரு நாடக இயக்கத்தை வந்துட்டு இவர் வந்து ஒரு சிறுகதையுடையோ இல்ல இன்னொன்னு கூட கம்பேர் பண்றதுதான் உங்களோட பெரிய குற்றச்சாட்டா இருக்கீங்க இல்லீங்களா? அதை பண்ணக்கூடாதுன்னு தான் நினைக்கிறேன். நீங்க வந்து ஒரு புனைகதை தரக்கூடிய அனுபவம், புனைகதை தரக்கூடிய வாசிப்பு இன்பம், அல்லது புனைகதை தரக்கூடிய வாழ்வு அனுபவம் இருக்குல்ல, அந்த வாழ்வு அனுபவத்தோட ஒரு ஒரு பெர்ஃபார்மன்ஸ் தரக்கூடிய அனுபவத்தை சமப்படுத்தக்கூடாது. என்ன, அது வெறும் இது இல்லை, அது ஒரு பெரிய காட்சி இன்பத்தை தருது, இசை கோலங்களை உருவாக்குது, நடிகனுடைய உடல் என்னென்ன சாத்தியங்களை செய்யுதுன்றத உண்டாக்குது. இருக்கக்கூடிய ஒரு 36 இடத்துல எவ்வளவு வேலைகளை அவங்க செய்யறாங்க அப்படிங்கிற அந்த எக்ஸைட்மெண்ட் இருக்குல்ல, அதுதான் நாடகத்தை பார்க்கிற ரசனைகள். அந்த ரசனை எல்லாம் விட்டுட்டு வெறும் வாழ்வனுபவம் நமக்கு தரல அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை மட்டும் வச்சு அதை வந்து டிசோன் பண்ணும் போதுதான் இந்த வருத்தமா இருக்காங்க. இதுல நம்ம வந்து இன்னொரு முக்கியமான விஷயம், அதாவது உங்களுக்கு நான் கோபம்னு கூட சொல்லலாம்னு நினைக்கிறேன். நீங்க ரொம்ப கோபிச்சுக்கிறது பத்தி நீங்க பேராசிரியர் ராமானுஜனை பத்தி எழுதின விஷயங்கள் தான். அதுவும் வந்துட்டு நீங்க சொன்ன மாதிரி ஆசான் அப்படிங்கிற சொல் வந்து நீங்க வந்து கேரள மரபுலி ஆகட்டும் இல்ல தமிழ்நாடு இந்திய மரபுல இருக்கு. இந்திய மரபுலே வந்து நீங்க குறிப்பா நீங்க செவ்வியல் கலைகள் எல்லாத்துக்கும் நடனம், நாட்டியம், நாடகம், இசை, ஈவன் லிட்ரேச்சர் கூட போனீங்கன்னா அங்க எல்லாருமே வந்து குருக்கள் தான். குருக்கள் வந்து ட்ரெயின் பண்ணுவாங்க. நாங்க வந்து ஒரு எம்டி ராமநாதன் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. எம்டி ராமநாதன் இப்ப ஒரு மியூசிஷியன் கேள்விப்பட்டிருப்பீங்க. அவரை பத்தின ஒரு டாக்குமெண்ட்ரி படம் எடுத்தாங்க, அவங்களுடைய பேத்தி எடுத்தாங்க ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி.
அவங்க வந்து அவங்க எப்படி பயிற்சி அளிப்பாருங்கிறத பத்தி தான் அந்த பயிற்சி அளிக்கிறது 2 விதம் இருக்கு. ஒண்ணு வந்து போல செய்தல். ம். நான் பாடுவேன், ஏன் எப்படி என்ன பாரு நீ பாடணும் அதை பாடு பார்த்து அப்படின்னு. நீ அதே மாதிரி பார்த்து பாடு அப்படிங்கிறது ஒரு இமிடேஷன். இமிடேஷன்ங்கிறது எல்லா ஆர்ட் ஃபார்ம்லயும் அது ஒரு வே ஆஃப் டீச்சிங் தான் அது. கரெக்ட். இப்ப நீங்க சினிமாவில கூட வந்து பாரதி ராஜா எல்லாத்தையும் நடிச்சு காமிப்பாரு அப்படின்னு சொல்றாங்க. என்ன ஒரு பாலா வந்து அடிச்சு நடிக்க சொல்லுவான் அப்படின்னு ஒரு இது இருக்கு. ஏன்னா இது 2மே இருக்கு, எல்லாருமே அப்படி. இப்ப நீங்க மணிரத்னம் நடிச்சு காமிக்க மாட்டாருன்னு சொல்லுவாங்க. கரெக்ட். இப்ப இது 2 இது எல்லாமே வே ஆஃப் டீச்சிங் தான். எம்.டி. ராமநாதன் எதையுமே வந்து சொல்லி தர மாட்டார். அவர் பாடுறத பார்த்து அந்த மாதிரி பாடிக்க வேண்டியது. ஆனா அதே நேரத்துல இன்னொரு ஆளுன்னா அவர் வந்து அதுக்கான மெத்தட் என்ன சாதகம் பண்ணணும், எப்படி குரல் பயிற்சி பண்ணணும், எல்லாத்தையும் சொல்லித்தரக்கூடிய ஆட்கள் இருக்கிறாங்க. அதே மாதிரி நாடகத்துல இருக்காங்க. நாடகத்துல நம்முடைய மரபே வந்து நான் என்னை கேட்டாக்க ராமானுஜத்துக்கு முன்னோடி நான் சங்கரதாஸ் சுவாமிகள் சொல்றேன். சங்கரதாஸ் சுவாமிகள் ஒரு குரு. அவர் வந்து நிறைய நாடகங்களை எழுதிட்டு அந்த வாத்தியார், அவர் வாத்தியார்னா சொல்றாங்க. ஏன்னா பாலர் சபைகள் இருந்தவங்களை யாருமே வந்து குருன்னு சொல்றது இல்லை, வாத்தியார்கள். வாத்தியார்கள் வந்து நாடகங்களை உருவாக்கி பயிற்சி கொடுத்து மேடை ஏற்றிருக்காங்க. அது இன்னைக்கு சிவாஜி கணேசனே அந்த மாதிரி உருவான ஒரு நடிகர் தான். ஏன்னா பாலர் சபையில் உருவான ஒரு நடிகர் தான். நீ பம்மல் சம்பந்தம் வாத்தியாரா இருக்கட்டும், டி.கே.எஸ். பிரதர்ஸ், அவங்களும் வந்து ஒன்றும் புதுசா அந்த கிரியேட்டிவ் நியூ கிரியேஷன்ங்கிறது குறைவுதான். ஏற்கனவே இருக்கிற டெக்ஸ்டுகளை எடுத்து போடுவாங்க. நீங்க பம்மல் சம்பந்தம் வாத்தியார் வெஸ்ட்ல இருந்து நிறைய நாடகங்களை எடுத்து அடாப்ட் பண்ணியிருக்காங்க. இது நீங்க மோலியருடைய எல்லா நாடகங்களும் வந்து அடாப்ட் ஆயிருக்கு. இவங்க நம்முடைய தமிழ் சினிமாவோட நகைச்சுவை நடிகர்கள் எல்லாரும் மோலியரை தான் எடுத்து அடாப்ட் பண்ணி காட்சிகளை உருவாக்கியிருக்காங்க. நந்தனார் ஆகட்டும், இவரு கலைவாணர் ஆகட்டும், எல்லாருமே. அப்போ அடாப்ட் பண்ணி பெர்ஃபார்ம் பண்றது அப்படிங்கிறது இங்க இருக்கக்கூடிய ஒரு மரபு. அந்த மரபு இன்னொன்னுல இருந்து வந்தது. கட்டியங்காரன் கூத்து மரபுல கிளாசிக்கல் ட்ரெடிஷன்லயும் சரி, இப்ப ஃபோக் ட்ரெடிஷன்லயும் இருக்கக்கூடிய கூத்து கட்டியங்காரன் ஒருத்தர் இருக்கான். அங்க கிளாசிக்கல் இதுல வந்து விதூஷகன் சொல்லுவான், நாட்டிய சாஸ்திரம் விதூஷகன் சொல்லுது. அந்த விதூஷகன் வந்து கிளாசிக்கல் ட்ரெடிஷன்ல இருக்குது, இங்க ஃபோக் ட்ரெடிஷன்ல இருக்கு. அவன் வந்து எல்லாத்தையும் இன்ட்ராக்ட் பண்ணிக்கிட்டே இருப்பான். ஆடியன்ஸுக்கும் ஸ்டேஜ்ல நடக்கிற விஷயங்களையும் இன்ட்ராக்ட் பண்ணிக்கிட்டே இருப்பான். அந்த மாதிரியான இதெல்லாம் இதுல இருந்து தான் பார்த்து வெஸ்டர்ன் பிளே ரைட்ஸ் பெட்ரோல் பிரக்டே சொல்றார். அவருடைய டிஸ்டான்சியேஷன் ஒரு கான்செப்ட் சொல்லுவார். பார்வையாளன் மேடையில் நடக்கிறதோட ஒன்றி போயிடக்கூடாது, அது விலகணும், விலகி யோசிக்கணும். இங்க நடக்கிறது இதுதான் சரியா தப்பாங்கிறத யோசிக்கணும். அங்க இந்த யோசிக்கிறதுக்கு ஒரு டிஸ்டான்சியேஷன் வேணும் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லுவார். அந்த டிஸ்டன்சியேஷனை அவரை பார்த்ததே வந்து இந்திய நாடகங்கள்ல இருந்துன்னு சொல்றேன். இந்திய ஃபோக் ட்ரெடிஷன் எல்லாத்துலயுமே இந்த டிஸ்டன்சியேஷன் இருக்கு. கூட ஒருத்தர் வந்து பிரேக் பண்றாரு எல்லாத்தையும். நடக்கிறது வந்து மகாபாரதத்தினுடைய திரௌபதி வஸ்திராபரணமா இருக்கலாம். ஆனா கட்டியங்காரன் அந்த நடிக்கிற ஆளை பேரை சொல்லி இவர் தான் நம்ம ஊர்ல நேற்று டீ கடையில டீ சாப்பிட்டு இருந்தவர்னு சொல்லிடுவாரு. அந்த டிஸ்டான்சியேஷன் இருக்குல்ல, இதெல்லாம் ஒரு இந்தியன் ட்ரெடிஷன்ல இருக்கக்கூடிய விஷயங்கள். இது எல்லாத்தையும் தான் இங்க நவீன நாடகம் எடுத்திருக்கு. அதுதான் வந்து அதெல்லாம் அதோட வந்து ஆக்டிங்ல வந்து எக்ஸ்பெரிமெண்ட் பண்றாங்க. ட்ரெடிஷனல் ஆக்டிங்கையும் வெஸ்டர்ன் ஆக்டிங், ஸ்டானிஸ்லாவ்ஸ்கியோட எமோஷனல் மெமரியையும் இங்க இருக்கக்கூடிய இது பாராயணம் பண்றதையும் மிக்ஸ் பண்றோம். இதெல்லாம் எக்ஸ்பெரிமெண்டே செய்யக்கூடாதுன்னு நம்ம சொல்ல முடியாது. எக்ஸ்பெரிமெண்ட் சக்சஸ் ஆயிருக்கான்னு தான் பார்க்கணும். சக்சஸ்ல நிறைய குறைகள் இருக்கு. எல்லாம் நல்லா பண்ணிருக்காங்க நான் சொல்ல மாட்டேன், நிறைய குறைகள் இருக்கு. சரி, உங்களோட மறுப்புல வந்துட்டு நீங்க ஜெயமோகனோட மாடர்ன் மோட்சத்தை வந்துட்டு நல்ல நவீன நாடகத்துக்கு திறன் இருக்கு அப்படின்னு ஒத்துக்கிறீங்க. பட் ஆனா என்ன சொல்றீங்கன்னா அது வந்து தப்பாக அரசியல் ரீதியாக தவறாக புரிந்து கொள்ளக்கூடிய சாத்தியங்கள் இருக்கு அப்படின்னு சொல்றீங்க. சோ என்ன விட நான் ஒரு நேர்பட்ட அந்த சிறுகதை மாற்றம் வாசிச்ச ஒருத்தர் நான் நினைக்கிறேன்னா, பிராமனைசேஷன் அப்படின்ற அதுதான் அதோட அடிப்படை கான்செப்ட். அதாவது ஒரு வில்லேஜ்ல இருக்கிற ஒரு நாட்டார் தெய்வம் வந்து பால் ஊத்தி பழம் ஊத்தி, இன்னைக்கு காந்தார கதை அதான் நீங்க பாத்தீங்கன்னா, காந்தாரா திரைப்படத்துல வந்து கதை அதான் நீங்க பாத்தீங்கன்னா. சோ அந்த பிராமனைசேஷன் தான் என்ன பாட்டு எளிமையா விளக்குறதுக்கு அதுதான். பட் ஆனா நீங்க என்ன சொல்றீங்க, அரசியல் ரீதியாக அது தவறாக விளப்படும் சொல்றீங்க. அதை கொஞ்சம் விளக்கு. தவறாக மேடை ஏற்றுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னு சொல்றேன்னா, அது
அந்த மாடர்ன் பூசாரியும் சந்திச்சு அவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிறதெல்லாம் பேசிக்கிட்டு. நம்ம கடவுள், அதான் இப்ப நீங்க வந்து கடவுளும் கந்தசாமி பிள்ளைய வந்து எப்படி வந்து கடவுள் கந்தசாமி ரெண்டு பேரும் உரையாடுவாங்களோ, கரெக்ட். ஆனா இவர் வந்து கந்தசாமி வந்து அவரை கடவுளா நினைச்செல்லாம் பேசல. ம். அவர் தான் வந்திருக்காருன்னு அவர் கூட தெரியும். ஆனா வந்திருக்காரு அவரு. கடவுளை ஆமா. சக அவர்கிட்ட பயணி. தான் பேசுவார். அதே மாதிரி இங்க வந்து பூசாரி மாடர்ன்ட்ட கூட இருந்து சாராயம் குடிக்கிற ஆமா, மாதிரி தான் சாராயம் பேசுவார். பீடி சுருட்டு அடிப்பாங்க. இல்ல எனக்கு நீ இருக்க, உனக்கு நான் இருக்கேன், அஹ், இப்படிதான் அவங்க ரெண்டு பேருக்கு இருக்க ஒரு உரையாடல் வரும். ஆனா அஹ், ஒரு கட்டத்துல வந்து யாருமே வரல. ஏன் வரல அப்படின்னு போகும்போது அந்த தலித் பறையர் பறையர்கள் அல்லது தலித்துகள் என்ன ஆயிட்டாங்க, கன்வெர்ட் ஆயிட்டாங்க. உம், மாடனை விட்டுட்டு இவரு இயேசு பக்கம் போயிட்டாங்க. ஆஹ், இயேசு பக்கம் போனவங்கள திருப்பி இங்க கொண்டு வர முடியல அஹ், அப்படின்னு ஒரு 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 கான்ஃபிளிக்ட் வருது. அந்த கான்ஃபிளிக்ட் வந்த பிறகு அப்போ வந்து இது ஒரு மத மாற்றம் இதோட அதுக்கு லிங்க் ஆகுது. அதுக்கு பிறகு அவர் எழுதுற பல விஷயங்கள் நீங்க பாத்தீங்கன்னா உம், அதிகமான ஒரு சட்டையரிக்கல் டயலாக் வந்து பாதிரியார்கள், அவங்களுடைய பிரசங்கம், அந்த பகுதியை வந்து கொஞ்சம் அதிகமாக்கி இருக்காரு. அது ஒரு நல்ல டைரக்டர் வந்து அதை இதையும் சமப்படுத்தலாம், நான் உம், இல்லைன்னு சொல்லல. ஆனா அந்த உம், கதைக்குள்ள நீங்க பாத்தீங்கன்னா ஜெயமோகனுடைய கதைக்குள்ள உம். அதிகமான ஒரு கிண்டலும் அங்கதமும் அந்த பகுதியில இருக்கு. அப்புறம் வந்து மொத்தமா எல்லாத்தையும் போட்டு கடைசியில அரசாங்கம் வந்து எப்பயுமே முடிவெடுக்காம நீ அந்த பக்கம் நின்று சாமியை கூடு, நீ இந்த பக்கம் நின்று சாமியை கூடுன்னு சொல்லி ஒரு சமரசம் ஆக்கிறோம் அப்படிங்கிற ஒரு விமர்சனம் இருக்கு. அது எல்லாம் சரிதான். ஏன்னா இது இது ரொம்ப கவனமா ஒரு டைரக்டர் செய்ய வேண்டிய வேலை. உம். இப்ப மேடை ஏத்துனவங்க எப்படி பண்ணிருக்காங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனா அந்த கதையினுடைய ஸ்ட்ரக்சர்ல ஒரு இந்த கன்வர்சன் கிறிஸ்டியானிட்டிக்கு போறது, அது குறிப்பா வந்து நீங்க அந்த கதை வந்த நேரத்துக்கு கொஞ்சம் முன்னதான் நம்ம ஆஹ் மண்டக்காடு விஷயம்லாம் நடந்திருந்த நேரம். என்ன உம். அது எனக்கு என்னமோ அந்த கதையை அதுல இருந்து எழுதியிருப்பாரோன்னு கூட எனக்கு சந்தேகம் இருக்கு. அஹ், அப்ப அது அதை வந்து நீங்க தமிழ்நாட்டுல ஸ்டேஜ் பண்றதுங்கிறது இன்னைக்கு கூட முடியாது. இன்னைக்கு கூட correct. முடியாது. அஹ், எங்களுக்கு நாங்க இன்னொரு ஒரு சின்ன ஒரு ரகசியம் ஒன்று சொல்றேன். ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நாங்க வந்து நாசர் வந்து சங்கரதாஸ் சுவாமிகளுடைய நூற்றாண்டை ஒட்டி ஒரு நாடகம் பண்ணணும், அஹ். நம்ம எல்லாரும் சேர்ந்து பண்ணுவோம் அப்படின்னு சொன்னார். அப்போ வந்து வள்ளி திருமணத்தை நாங்க ஏற்கனவே பாண்டிச்சேரியில பண்ணியிருக்கோம். என்ன அது என்னுடைய நிறைவு விழாவில் அவர் தான் வந்தார். இந்த எல்லாருக்கும் பரிசெல்லாம் கொடுக்கறதுக்கு வந்தாரு. உம். நம்ம வந்து அது இன்னைக்கு வேற இன்னைக்கு கண்டெம்பரரியா பள்ளி திருமணத்தை பண்ணலாம், அதை நீங்க எடிட் பண்ணுங்க அப்படின்னு சொன்னார். நான் தான் உட்காந்து எடிட் பண்ணி ரிஹர்சல்லாம் ஆரம்பிச்சிட்டோம். ஆரம்பிச்சு என்ன கொஞ்ச நாள்லயே வந்து திருப்பரங்குன்றம் இஷ்யூ வந்துருச்சு. கரெக்ட் இருக்கு. கரெக்டா ஏற்றபடி இருக்கு. ஆமா. உம். அப்ப நான் சொன்னேன் அவர்கிட்ட, இப்ப ராமசாமி டைரக்ட் பண்ணி போட்டா கூட பிரச்சனை இல்ல, அஹ். மாஸ்டர் டைரக்ட் பண்ணி போட்டா ரொம்ப பெரிய சிக்கலாகும், பிரச்சனை ஆயிரும். கரெக்ட். பிரச்சனை ஆயிரும். இது நானே அதான் நம்மளே தெரிஞ்சு போய் தேவையில்லாத ஒண்ணுல வந்து இறங்க வேண்டாம். அப்படிதான் நாங்க வந்து நிறுத்தணும். இன்னும் என்னுடைய கம்ப்யூட்டர்ல அந்த ஸ்கிரிப்டே இருக்கு. அந்த எடிட் பண்ண ஸ்கிரிப்ட் இருக்கு, எப்படி பண்ணணும். நாங்க வந்து முழுக்க வந்து முருகனை வந்து பழைய இதுல இருந்து குறிஞ்சிகளை கடவுளா மாத்தி ரெண்டு கல்யாணம் பண்ணிக்கிறது, வள்ளிய வந்து வள்ளிதான் விட்டு கொடுக்குறா அப்படிங்கிற மாதிரி ஒரு அந்த இதுல எல்லாம் கொண்டு போனோம். நேரம் அப்படி ஒரு வருஷம் இருக்கு. சங்கரா சுவாமிகள் வேற மாதிரி எழுதியிருக்காரு. சங்கரா சுவாமிகளே வந்து அவரை முருகன்னே சொல்லல, சுப்பிரமணியன் தான் சொல்றாரு. தெய்வானை வள்ளி இதெல்லாம் போயிட்டு அது அவர் ஒரு வெர்ஷன் புதுசா கிரியேட் பண்ணியிருக்காரு. நம்ம இன்னைக்கு கிரியேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பண்ணோம். நான் எங்களுக்கு நாங்களே பின்வாங்கிட்டோம். அதனால அதே மாதிரி மாடர்ன் மோட்சத்தை நம்ம அந்த நாங்க அன்னைக்கு நான் நாடகம் மாத்தி மேடை ஏற்றிருந்தா பெரிய பிரச்சனை வரும். அதனால நாடகத்தை நம்ம நினைச்சா பண்ணிட முடியாது. ஏன்னா நீங்க கதையை எப்படி வேணா எழுதிடலாம். கதை படிக்கிற வாசகர்கள் வேற தனித்தனியா உட்காந்து படிப்பாங்க. ஆனா ஒரு 100 பேருக்கு முன்னாடி, குறைஞ்ச ஒரு 100 பேருக்கு முன்னாடி ஒரு நாடகத்தை போடும்போது 100 பேரும் எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்க, 1000 பேர் எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்க, இதெல்லாம் சேர்த்து தானே பார்க்க வேண்டியது இருக்கு. மாடர்ன் மோட்சத்தினுடைய அந்த நீங்க இன்னைக்கு திரும்பி கதையை எடுத்து படிச்சு பாருங்க. பின்பகுதி முதல்ல அவங்க ரெண்டு பேரும் இருக்கிற வரைக்கும் அவர் நல்ல ஒரு சட்டையரும் அங்கதமும் எல்லடும் ஜாலியா இருக்கு படிக்கிறதுக்கு. ஆனா பின்னாடி வரும்போது 3வது 4வது 5வது காட்சிகள் வரும்போது கம்ப்ளீட்டா கன்வர்சன், மதமாற்றம் தொடர்பான விஷயமா மாறும். அதுக்குள்ள வந்து மொத்தமா இவங்க இந்து சாமியார்கள் அவனை வந்து கிளாசிக்கல் அதாவது வைஷ்ணவ கடவுள் மாதிரி மாத்துறாங்க. அவங்க வந்து இயேசுனுடைய ஒரு அவதாரம் மாதிரி இங்க வந்து இது தமிழ்நாட்டுக்கு வந்த ஒரு ஆளா மாத்துறாங்க.
கரெக்ட். இது ரெண்டுக்கு இடையில இருக்கிற மாதிரியான ஆனா கடைசியில அரசாங்கம் வந்து அதை ஒரு முடிச்சு வைக்குதுன்னு. கரெக்ட். சோ இப்போ ஜெயமோகன் இதுக்கு அதான் சொல்றேன், நாடகத்தினுடைய இந்த ஸ்ட்ரக்சர் இருக்குல்ல, ஸ்ட்ரக்சர் இருக்கு, வெல் மேட் பிளேயோட ஸ்ட்ரக்சர் இருக்கு. சோ இப்ப இன்னொன்னு, ஜெயமோகன் வந்து அவர் எழுதினப்ப வந்துட்டு நிறைய விமர்சனங்கள் வச்சிருந்தாலும், சில ஸ்வீப்பிங் ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாலும், அவரோட ஒரு விஷயம் என்னன்னா, தமிழ் சமூக நாடகத்துல வந்து தெளிவான நிலைப்பாடுகள் எடுக்கிறது இல்ல, கொஞ்சம் வளவள குளவளான்னு இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தோணில் எழுதியிருக்காரு. எனக்கு வந்து மேபி நம்ம இப்ப தொலைக்காட்சியில் வரும் சமூக நாடகங்கள் எடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, நம்ம சொல்றது சீரியஸ் சமூக நாடகங்கள் வருது, அதை மாத்திரம் பார்த்துட்டு எழுதியிருக்காரு அப்படின்னு எனக்கு தோணுது. நீங்க அந்த விமர்சனத்தை எப்படி? அவரே இப்ப அவர் சொல்ற அந்த சமூக நாடகங்கிற அந்த இதுவே வந்து எதன்னு சொல்லியிருந்தாருன்னா நம்ம அதுக்கு பதில் சொல்லலாம். நீங்க தமிழ் சமூக நாடகங்கள்னு ஒரு நாடக வரலாறுக்குள்ள போனீங்கன்னா ஒரு 3-4 வகையான தமிழ் சமூக நாடகங்கள் பத்தி பேசுறாங்க. ஒண்ணு வந்து மெயினா சோசியோ பொலிட்டிக்கல் அப்படிங்கிற கான்செப்ட்ல டிராவிடியன் மூவ்மெண்ட் போட்ட நாடகங்கள் பேசுறாங்க. இப்ப அது இல்லாம வந்து இப்ப நீங்க மணிக்கொடியிலேயே நாடகம் எழுதியிருக்காங்க. PS ராமையா, தேரோட்டி மகன்லாம் எழுதியிருக்காரு. அப்புறம் ஜானகிராமன் எழுதியிருக்காரு, வடிவேல் வாத்தியாரு. அப்புறம் அது இன்னொரு 3 நாடகங்கள் இருக்காரு. இவங்க எல்லாமே எழுதுனதெல்லாம் சமூக நாடகங்கள் தான். அது ஒரு கிராமத்துல இருந்த விஷயத்த இப்ப ஒரு செல்லப்பா முறைப்பெண் நாடகம் எழுதியிருக்காரு. எழுத்துல வந்து ஒரு 10-15 நாடகம் வந்திருக்கு. என்ன இப்ப முத்துசாமியே முதல் நாடகத்தை அங்கதான் எழுதுறாரு, நாற்காலிக்கு முன்னாடி. அவர் அங்க காலங்காலமாக முதல்ல அங்கதான் எழுதுறாரு. அப்போ இது சமூக நாடகம்னு இவர் எழுதுறாரு. இப்ப நீங்க கோமல் போட்ட நாடகங்களையும் சமூக நாடகம் தான் சொல்றோம். அதுல எல்லாம் பொசிஷன் இல்லைன்னு சொல்ல முடியாது, தெளிவான முடிவு இருக்கு. ஆனா தெளிவான முடிவுங்கிறது லெப்ட் முடிவா இருக்கு, அது இவருக்கு ஓப்பானதாக இல்லாம இருக்கலாம். இதை விட்டு நீங்க பூர்ண விஸ்வநாதன் சுஜாதா நாடகங்கள் மட்டும் போடல, நிறைய நாடகங்களை போட்டிருக்காரு. ஏன்னா அதனால சமூக நாடகம் அவர் எதை எடுத்துக்கிறாருன்னு எனக்கு தெரியல. ஒருவேளை வந்து நீங்க சொன்ன மாதிரி டிவியில வரக்கூடிய நாடகங்கள்ல இருக்கலாம். டிவியில வர்றத நான் என்ன கேட்டா அதை நான் நாடகம்னே சொல்ல மாட்டேன். எப்பயுமே அது நாடகம் இல்ல, அது நாடகத்தோட எந்த தன்மையும் கிடையாது. கரெக்ட். நாடகத்துக்குன்னு ஒரு தன்மை இருக்குல்ல. ஆமா, நீங்க சொன்ன ஆக்ட் ஸ்ட்ரக்சர் கூட இல்ல, ஒரு ஸ்ட்ரக்சர் கூட இல்ல கிடையாது. அது வந்து ஒவ்வொரு நாளும் 20 நிமிஷத்துல ஒரு யாராவது 2 கதாபாத்திரத்துக்கு இடையில ஒரு சின்ன முரண்பாட்டை ஆரம்பிச்சு அடுத்த நாளைக்கு என்ன நடக்குங்கிறதோட முடிச்சுட்டு போயிட்டே இருக்காங்க. இது எப்படி நம்ம நாடகம் சொல்றது? இப்ப இன்னொரு ஜெயமா அவருடைய நிறைய கதைகள் நாடகத்துக்கான தன்மை இருக்கு. இப்ப வந்து இந்த உதாரணத்துக்கு இப்ப இந்த விடுதலை சினிமாவுக்கான ஒரு கதை ஒண்ணு அவர் எழுதின கதை தான். நான் அந்த கதையை அவங்க சினிமாவை ஆக்கல, வேற கதை. ஆனா அவங்க கான்ஃபிளிக்ட் எடுத்திருக்காங்க. ஒரு இது ஆயுத போராட்ட குழு வழி நடத்துறது, அந்த ஐடியா ஒரு கதையில இருக்கு. அதை அவங்க அப்படியே எடுத்திருக்காங்க, ஒரு வேற கதையா மாத்திருக்காங்க. இல்ல, வெள்ளை யானை கூட என்ன பொறுத்தளவு அது ஹிஸ்டாரிக்கலா இருந்தா கூட, அதுல நான் படிக்கிறப்ப வெள்ளை யானை படிக்கிறப்ப எனக்கு அதான் தோணுச்சு. செட்டிங் எல்லாம் பண்றது கொஞ்சம் கஷ்டமா இருந்தாலும் நான் நினைச்சு பார்த்தேன், நம்ம நாடகத்துல இதுக்கு முன்னாடி செட் எல்லாம் போட்டு பெரிய பெரிய செட் எல்லாம் போட்டிருக்காங்க. வெள்ளை யானை இந்த ஐஸ் ஃபேக்டரியை வந்துட்டு நீங்க ஒரு செட் போட்டு ஒரு செட் போட்டாங்க, அது கூட அருமையான நாடகம் அப்படிமா சாத்தியக்கூறுகள் இருக்குன்னு. அந்த மாதிரி நாடகங்கள் இருக்கு இங்க யூரோப்லயே வந்து அந்த மாதிரி நாடகங்கள் ஒரு பர்டிகுலர் பீரியட் ஹிஸ்டரின்னு சொல்ல முடியாது, பர்டிகுலர் ஈவெண்ட், அந்த ஈவெண்ட்டை அதுக்குள்ள இருக்கிற கான்ஃபிளிக்ட பேசுற நாடகங்கள் இருக்கதான் செய்யும். நீங்க வந்து பிரெக்டே அந்த மாதிரி நாடகங்கள் நிறைய இருக்காரு. குறிப்பா வந்து ஹிட்லர் ஹோயபல்ஸ் விஷயங்களை பர்டிகுலர் ஈவெண்ட்டை வச்சு அவர் எக்ஸப்ஷன் அண்ட் ரூல் அப்படின்னு ஒரு நாடகம் எழுதியிருக்காரு. விதியும் விதி விலக்கும் அப்படின்னு. விதி யாருக்கு, விதி விலக்குகள் யாருக்கு கொடுக்குறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு நாடகம் எழுதியிருக்காரு. அப்படியே நிறைய இங்கேயும் நிறைய எழுதியிருக்காங்க. நீங்க வந்து இவ்வளவு இப்சனுடைய முக்கியமான ஒரு நாடகம் இருக்கு, அதாவது எனிமி ஆஃப் த பீப்புள். அது சத்யஜித் ரே வந்து ஜனசத்ருன்னு சினிமாவை எடுத்தார். கரெக்ட். ஜனசத்ரு படம் பார்த்திருக்கீங்க? ஆமா, அது ரொம்ப நல்லா. அது வந்து ஐரோப்பா முழுக்க மேடையர்ன ஒரு இது. இங்க வந்து அது இண்டஸ்ட்ரியலைசேஷன் நடக்கிற போது தோல் தொழிற்சாலை வந்தது, அதனால ஹெல்த் பாதிக்கப்பட்டதுங்கிறத வச்சு எழுதியிருக்காரு. அங்க வந்து கோயில் தீர்த்தம் வந்தது அப்படின்னு சத்யஜித் ரே அது படமா மாத்திருப்பாரு. அது இன்னொரு நாள் விவரம் பேசலாம். சத்யஜித் ரே வந்து இங்க இந்திய அரசியல்ல வந்து அந்த மதவாதிகள் கிட்டப்பட்ட பாரு, அது ஒரு தனி ஒரு எபிசோடா போலாம். நிறைய எல்லா சினிமாவிலயும் அதுக்குள்ள அப்படி வந்துகிட்டே இருக்கும் அது. ஆமா, கரெக்ட். இதுல இன்னொன்னு, நீங்க பேராசிரியர் ராமானுஜன் பத்தி இன்னொரு முக்கியமான விஷயம்னா, இப்ப என்ன மாதிரி ஒரு நான் வந்து நாடகத்துறையில வந்து உங்களை மாதிரி விற்பனை இல்லை, ஆனாலும் அவர் வந்து இந்த கைசிக நாடகம் அப்படின்ற இந்த பாரம்பரிய வடிவம்,
பாடல்கள் இருந்த வைஷ்ணவ பின்னோட்டத்தை கொண்ட அந்த மாதிரி நாடகங்களை வந்து மறுமலர்ச்சி செய்தவர். அது வந்து கிட்டத்தட்ட திரு ராமானுஜம் அவர்கள் வர வரைக்கும், அது வந்து பேரரசர் ராமானுஜம் வர வரைக்கும் மறந்து போயிருந்தாங்கன்னு சொல்லலாம். அது மறுமலர்ச்சி பண்ணாங்க. சோ எனக்கு அதுல இந்த ஜெயமோகன் அந்த ஸ்வீப்பிங் ஸ்டேட்மெண்ட்ல எனக்கு அது அந்த மாதிரி விஷயங்கள், ஏன்னா அதெல்லாம் குறைஞ்சபட்சம் நிறைய அவர் அந்த இவரு கோயம்புத்தூர் ஒரு காலேஜ்ல ப்ரொஃபசர் இருக்கார் ராமராஜன், அவர் அதெல்லாம் சொல்லியிருக்காரு. ராமானுஜம் இதெல்லாம் செஞ்சிருக்காருங்க. அவரெல்லாம் பார்க்கவே இல்லை ஆக்சுவலா. அது வந்து கைசிக நாடகத்தை அதாவது மறுமலர்ச்சின்னு சொல்றத விட ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணாங்க. ஆமா, ஏன்னா இங்க வந்து இப்ப கூத்து வந்து யாருந்தாலும் அழிஞ்சிட்டு இருந்தாங்க. கூத்துப்பட்டறை வந்து முத்துசாமியுடைய உதவியோட அவங்க குடிசையில அதை வந்து திருப்பி அதை வந்து 10 மணி நேரம் நடந்த நாடகத்தை 3 மணி நேரம் ஆக்குனாங்க. எங்க பாண்டிச்சேரியில வந்து திரௌபதி வஸ்திராவரணத்தை 1.25 மணி நேரம் மாத்தினாங்க. ஒரு கதையை கொண்டு போய் லத்தீன் அமெரிக்கன் இதுல போய் கூத்தா நடிச்சாங்க, மார்க்கேஸோட கதையை. ஒரு ஃபார்ம நவீனத்துவனுடைய எல்லாத்தையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு வடிவமாக மாத்துறது இருக்குல்ல, அதான் ரீகன்ஸ்ட்ரக்ஷன். இந்த ரீகன்ஸ்ட்ரக்ஷன் ஏன்னா அப்போ அங்க கைசிக நாடகத்துல வந்து ஒரு ஒரு இன்னைக்கு எல்லா இந்தியாவில் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா கோயில் ரிச்சுவல்லையும் தலித்துகளுக்கு ஒரு இடம் இருக்கு. அது பொங்கலா இருந்தாலும் சரி, தீபாவளியா இருந்தாலும் சரி, ஏதோ ஒரு ரூபத்துல அவங்க வந்து ஏதோ வாங்கிக்கிட்டு போறதுன்னு ஒண்ணு இருக்கு. ரிச்சுவல்ல அவங்க ரோல் இருக்கு. இப்ப உதாரணத்துக்கு நீங்க சர்வீஸ் கம்யூனிட்டியா இருக்கக்கூடிய வண்ணார்களுக்கு ஒரு ரோல் இருக்கும், வேக்கோடர்களுக்கு ஒரு ரோல் இருக்கும், எல்லாருக்கும் ஒரு ரோல் இருக்கு. ஒரு வைஷ்ணவ ரிச்சுவலான கைசிக புராணத்துல வந்து திருமால் ஒரு இவனுடைய தோல்ல உட்கார்ந்து ஒரு தீண்டப்படாத ஒருவனுடைய இதுல உட்கார்ந்து போறாங்க. இந்த மாதிரி ஒரு கதை இருக்கு. இத வந்து அவரு வந்து ஏதோ பேசியிருக்காரு. பேசினது அதுக்கு முன்ன வந்து இங்க தஞ்சாவூர்ல பேசினான்னு நினைக்கிறேன். நானும் இந்த ஒர்க் ஷாப்ல இருந்த ஞாபகம் இருக்கு எனக்கு. ஆனா அப்ப அனிதா ரத்னம் வந்திருந்தாங்க. அனிதா ரத்னம் தான் அவங்க டிவிஎஸோட அவங்க பேத்தி, டிவிஎஸ் ஐயங்காருடைய பேத்தி. அது அவங்க ஊர் தான். அவங்க டிவிஎஸ் ஐயங்காருடைய ஊர் தான் திருக்குறுங்குடி. திருக்குறுங்குடி தான் அந்த அந்த கைசிக நாடகம் நடக்கக்கூடிய பெருமாள் கோயில். அது அங்கதான் நடந்துகிட்டே இருக்கு. அது அந்த கோயிலுக்கு மட்டுமே உரிய ஒரு ரிச்சுவல் தியேட்டர். இப்ப நீங்க வந்து டெல்லியில ராம்லீலா இருக்கு, ராம்லீலா நடக்கும். அத வந்து ரிச்சர்ட் செக்னர் வந்து ஒரு பெரிய நாடகமாகினான். அது ஒரு என்விரான்மெண்டல் தியேட்டர்னு சொல்லி மொத்த அயோத்தியிலிருந்து மக்களே திரண்டு வந்து வழி அனுப்பிட்டு போனாங்க அப்படின்னு ஒரு பெரிய அது ஒரு பெரிய தியேட்டர். அந்த மாதிரி வந்து ஒரு காலகட்டத்துல இந்தியாவுல நிறைய ரிச்சுவல் தியேட்டர் ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணாங்க. அப்படி பண்ணும்போது கூத்து வந்து முத்துசாமி பண்றது உதவி பண்றாரு. அப்ப அனிதா ரத்னம் வந்து இப்படி நம்ம குடும்பத்துக்குன்னே ஒண்ணு இருக்கு, அதை வந்து இது பண்ணணும் அப்படின்னு சொல்லும் போது இவர் எடுத்து, ஆனா எனக்கு இதைத்தான் மெயினா ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்றேன். ஒரு அன்டச்சபிளுக்கு என்ன ரோல் இருக்கு, அந்த ஒரு கிளாசிக்கல் ரிச்சுவல் ட்ரெடிஷனுக்குள்ள ஒரு அன்டச்சபிளுக்கும் ஒரு ரோல் இருக்குல்ல, அதை நம்ம வந்து அதை மையப்படுத்தி இதை வந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3-4 வருஷம் அந்த கரெக்டா அந்த ரிச்சுவல் நடக்கிற அதே நேரத்துல அந்த திருக்குறுங்குடிக்கு போய் தங்கி அவங்க கூட ஒர்க் பண்ணுவாங்க. எல்லா பாட்டெல்லாம் மறந்துட்டாங்க, எப்படி நிகழ்த்தப்பட்டதுன்னு மறந்துட்டாங்க. ஆனா அது எல்லாத்தையும் அங்கங்க தேடி ஆட்கள்கிட்ட பாட வச்சு அதை ரெக்கார்ட் பண்ணி அப்புறம் எங்க துண்டு துண்டா கடந்த அது ஓட்டு இந்த இதுல ஓலையில இருந்தெல்லாம் எடுத்து எழுதி அப்புறம் ஒரு வடிவம் பண்ணி போட்டாங்க. ஒரு 10 வருஷம் அதுக்காக வேலை செஞ்சேன். தொடர்ந்து போவார், போய் 2 மாசம் போய் உட்கார்ந்து செஞ்சுட்டு வருவார். தமிழ் தாத்தா உவேஸ் ஐயர் வந்து தமிழுக்கு பண்ண மாதிரி நாடகத்துக்கு வந்து தேசிகத்தை வந்து தேடி கண்டுபிடிச்சு வாழ்ச்சி பெரிய விஷயம். ஆக்சுவலா அவர் வந்து இப்ப நீங்க இன்னைக்கு இந்தியாவுல நேஷனல் ஸ்கூல் ஆஃப் டிராமா, ஹைதராபாத் சென்ட்ரல் யூனிவர்சிட்டி, பெங்கால், இவங்க மும்பைல இருக்கக்கூடிய நாடக குழுக்கள் எல்லாருக்கும் போய் நாடகம் பண்ணிருக்காரு. எல்லாத்துக்கும் அந்தந்த மொழியிலே நாடகம் பண்ணுவார். 20 வருஷம் திருச்சூர் ஸ்கூல் ஆஃப் டிராமாவோட அசிஸ்டன்ட் டைரக்டரா இருந்தார். அங்க அவங்க கோபி, அடூர், இவங்க எல்லாரு கூடயும் அவங்க எல்லாருக்கும் வந்து அவங்க நடிகர்களுக்கு ட்ரைனிங் கொடுத்தது இவர் தான். என்ன அதெல்லாம் வந்து இன்னைக்கு அவங்க அங்க வச்சிருக்காங்க சார். நீங்க திருச்சூர் ஸ்கூல் ஆஃப் டிராமாவுக்கு நாளைக்கு போங்க, அங்க இருக்க ஆடிட்டோரியத்துக்கு பேரு வந்து ராமானுஜம் ஆடிட்டோரியம். அருமை அருமை. போன வருஷம் நான் வந்து அவருடைய என்டோமெண்ட்டுக்கு நான் தான் போய் அவரை பத்தி ஒரு டாக் கொடுத்துட்டு வந்தேன்.
ஒவ்வொரு வருஷமும் தமிழ்நாட்டுல இருந்து கூப்பிட்டு அவரை பேச வைக்கிறாங்க. அருமை. சரியா? இல்ல. அதெல்லாம் இன்னைக்கு இப்ப நீங்க வந்து இப்ப சொல்ற அந்த நீனாசம் இருக்குல்ல, ஆ, நீனாசத்துல இருந்து போய் பசங்க, நம்ம தமிழ்நாட்டு பசங்க போய் படிச்சுட்டு வராங்க. ஆ, நீனாசத்துல போய் ட்ரைனிங் எடுத்து வராங்க. இப்போ பெங்களூர்ல ஒரு சங்கீத அகாடமி இருக்கு, இந்த நேஷனல் ஸ்கூல் ஆஃப் ட்ராமா இருக்கு, 1 இயர் ம், கோர்ஸ். ம், அதுல எனக்கு தெரிய பிரசன்னா ராமசாமி வந்து ஒரு நாடகம் பண்ணிருக்காங்க, ம், ம், கெஸ்ட் ஃபேக்கல்ட்டியா. அப்புறம் இப்போ ராஜு வந்து இந்த இந்த வருஷம் அவரு போய் அந்தாயுக் பண்ணியிருக்காரு. ம். அந்தாயுக்னு ஒரு இந்திய நாடகம் அந்த இருக்கு. ஆமா, அந்த நாடகத்தை அவருக்கு கன்னடத்துல பண்ணிட்டு வந்திருக்காரு. அதனால அருமை. இவங்க தமிழ்நாட்டினுடைய டேலண்டும் நாடகக்காரங்களும் இந்தியாவுக்கு போயிட்டு இருக்காங்க. கரெக்ட். தமிழ்நாட்டுல தமிழ் நாடகம் சக்சஸ் இல்லைங்கிறதுக்கு முக்கியமான காரணம் இங்க வந்து கவர்மெண்ட் சப்போர்ட் கிடையாது. அப்புறம் ம். இந்த கல்ச்சர் போயிடுச்சு, நாடகம் பார்க்குற கல்ச்சர் வந்து இல்லாம போயிடுச்சு. கேரளாவுல இல்லாம போகாம அவங்க தக்க வச்சிருக்காங்க. கரெக்ட். அது தக்க கொஞ்சம் அவங்க வச்சிருக்காங்க. உயிர்ப்போட வச்சிருக்கிறது ஆமா, உதவி அவங்க செய்யும். எல்லாத்தையும் தக்க வைக்கிறாங்க சார். நீ கதகளி வழியா, மோகினி ஆட்டம், இப்ப நம்ம கிட்ட தெருக்கூத்துன்னு மட்டும் தான் சொல்லிட்டு இருக்கோம். நம்மகிட்ட 4-5 வடிவம் இருக்கு. ம், ஆனா அது முத்துசாமி கூத்துப்பற்றை வழியா அது வந்து திருப்பி கொஞ்சம் உயிரோட இருக்கு. ம். ஆனா அங்க எல்லாத்தையும் வச்சிருக்காங்க. ஆமா, நீங்க சொன்னபடிதான் ஞாபகம் வருது எனக்கு. வந்து நான் மட்டாஞ்சேரி போயிருக்கேன். அங்க போனப்ப அந்த ம். இவங்க அவங்களோட கலையை வந்து அவங்க அந்த கலைஞர்லாம் மேக்கப் போடுறது வந்து 6 மணி நேரம் 8 மணி நேரம் உட்காந்து பார்த்துட்டு இருக்காங்க. அது மக்கள் வந்து விருப்பத்தோட போய், அதுவும் அவங்க மேக்கப் போடுறப்பலாம் சத்தமே போடாம அவங்க பாட்டுக்கு அவங்க மேக்கப் போட்டுருக்காங்க. ஒவ்வொரு வாட்டி அந்த மேக்கப் எல்லாம் கதகளிக்கு மேக்கப் போடுறது வந்து ரொம்ப சிரமமான காரியம். 2-3 மணி நேரம் ஆகும். அது போட்டுட்டு அவங்க வந்து நடவு ஆடுறது வந்து ஒரு மணி நேரம் தான் ஆடுவாங்க. ஆனா அதுக்கு அதுக்கான தயாரிப்புகள் பார்க்கறதுக்கு அவ்வளவு கூட்டம் கூடும். ஸோ அது நிச்சயமா அது பாரம்பரியம் காப்பாற்றணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இது இன்னொரு எனக்கு ஞாபகம் வருதுன்னா, நம்ம சொல்றோம், இப்ப துன்ம கதை ஒண்ணு இருக்கு இல்லைங்களா? அந்த யானையை தடவி பார்த்து குருடர்கள் வந்து தந்தத்தை தொட்டவன் தந்தம் மட்டும்தான் யானை நினைச்சிட்டு இருப்பாங்க. ஸோ அது மாதிரி தான் நினைக்கிறது. ஏன்னா இவர் இப்ப நீங்க சொன்ன இந்த ராமானுஜனோட ராமலீலா அப்படிங்கிறது எவ்வளவு பேருக்கு தெரிஞ்சிருக்கோ இந்தியால, அந்த அவங்களுக்கு அந்த அளவுக்கு கூட கைதிக்க குரு பரமார்த்த குருகதை, எக்ஸாக்ட்லி. பரமார்த்த குருகதையை நாங்க நாடகமாக்கி இருக்கோம். அவரு சந்திரராஜான்னு ஒருத்தர் சொல்றாரு. அருமை. அது வந்து நாகர்கோவில்ல தான் தயார் பண்ணாங்க. நாகர்கோவில்ல ஒரு ஒர்க் ஷாப் நடந்தது. அஹ் அது கண்ணன் தான் ஏற்பாடு. கண்ணனும் நாகர்கோவில்ல ஒரு காலேஜ், இது காலேஜோட கண்ணன். காலச்சோட அந்த நாடகம் அங்க ஒரு 1 மந்த் நடந்த ஒர்க் ஷாப்ல தயார் பண்ண நாடகம் இது சிஷ்யர்கள் பார்த்த குதிரை. அருமை, அருமை, அருமையான இது. சரி, அடுத்தது நீங்க வந்து திருப்பி நம்ம ராமானுஜன் கிட்ட வரலாம். நீங்க வந்து ஆமா, பல வருடம் அவர் கூட டிராவல் பண்ணிருக்கீங்க. குறிப்பா ஒரு 30-35 வருஷம் டிராவல் பண்ணிருக்கீங்க. சோ அவர் வந்து நீங்க கற்பித்தல் முறை இது ஏன் நான் திருப்பி கேட்கறேன்னா, இப்போ இங்க யூஎஸ்ல பாத்தீங்கன்னா தியேட்ரிக்கல் மூமெண்ட்ஸ் வந்து ஆக்டிங் ஸ்கூல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வந்திருக்கு. இப்போ இங்கேயே பாத்தீங்கன்னா நியூயார்க்ல நாங்க இருக்கிற நியூயார்க் பாஸ்டன்ல பாத்தீங்கன்னா ஒரு 3 to 4 ஸ்கூல்ஸ் ஆஃப் தாட்ஸ், ஸ்கூல்ஸ் ஆஃப் ஆக்டிங் இருக்கு. அது மாதிரி ராமானுஜம் அவரோட கற்பித்தல் கலை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன். ஏன்னா அவர் வந்து வாத்தியார்னு சொல்லிட்டாரு. சரி, வாத்தியாரா அவர் என்ன நிலைநாட்டிருக்கு அந்த அதையும் கொஞ்சம் ஆழமா பத்தலாம். அவருடைய நான் வந்து என்னுடைய முதுகலை படிக்கிற போது மதுரையில நிஜநாட இயக்கம் ஆரம்பிக்கிறாங்க. அது வந்து 78ல ஆரம்பிக்கிறாங்க. நான் அதுக்குள்ள 80ல தான் போறேன். அப்போ ராமானுஜம் திருச்சூர்ல இருக்காரு. ஆனா அந்த காந்தி கிராமம் தான் அவருடைய சொந்த ஊர். காந்தி கிராமத்துல தான் அவர் முதல்ல வந்து வேலை பார்க்கிறாரு. காந்தி கிராமத்துல இருந்துதான் என்எஸ்டிக்கு படிக்க போறாரு. அவர் வாத்தியாரா இருந்துட்டு தான் படிக்க போறாரு. அப்புறம் திருப்பி வந்து காந்தி கிராமத்துல தான் முதல்ல நேஷனல் ஸ்கூல் ஆஃப் டிராமாவோட உதவியோட, கிறிஸ்துவ ஸ்கூல் ஆஃப் டிராமாவோட வந்து சங்கரபிள்ளை இவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு 5 நாள் ஒர்க் ஷாப் நடத்துறாங்க. அந்த 5 நாள் ஒர்க் ஷாப்ல தான் இந்த மாடர்ன் தியேட்டர், இந்தியன் தியேட்டர், இடியம் ஆஃப் இந்தியன் தியேட்டர், இந்த ஐடியா எல்லாம் தமிழ்நாட்டுக்குள்ள வருது. வந்த பிறகு அப்போ ராமானுஜத்தை மையப்படுத்தி நேஷனல் ஸ்கூல் ஆஃப் டிராமாவும் சங்கீத நாடக அகாடமியும் ஃபண்டு கொடுக்குறாங்க ஒர்க் ஷாப் நடத்துறது. அப்போ ஒரு கடந்த 5 நாள் ஒர்க் ஷாப் தாண்டி ஒரு 70 நாள் ஒர்க் ஷாப் நடத்துறாங்க. அந்த 70 நாள் ஒர்க் ஷாப்ல இன்னைக்கு இருக்கக்கூடிய நவீன எழுத்தாளர்கள் ஒரு பாதி பேர் அதுல பங்கெடுக்கிறாங்க. பூமணி, அஸ்வகோசே, ஜெயந்தன், ராமசாமி, பரீட்சா ஞானி, அப்புறம் சினிமாவுக்கு போன 2 பேர் அவங்க நடிகர் டைரக்டரா போயிட்டாங்க. இப்படி ஒரு ஒரு மொத்தம் பங்கெடுத்த 40 பேர்ல பாதி பேர் ரைட்டர்ஸ், வெறும் ரைட்டர்ஸ் தான். ஆனா இந்த மாதிரி நவீன தன்மை அப்படிங்கிற ஒரு விஷயம் கனையாளியில் அதை பத்தி ஒரு குறிப்பு வருது. இப்போ அவங்க எல்லாம் போய் கலந்துக்கிறாங்க. 70 நாள் இருக்காங்க. அங்கதான் வந்து
2 நாடகம் பண்றாங்க. ஏன்னா அவர் 2க்குமான ட்ரைனிங் கொடுக்குறார். ஒண்ணு மாடர்னிட்டியை உள்வாங்கின ஒரு டெக்ஸ்டை எப்படி மேடை ஏத்துறது, ஒரு ட்ரெடிஷ்னல் டெக்ஸ்டை எப்படி மேடை ஏத்துறது. ட்ரெடிஷ்னல் டெக்ஸ்டை மியூசிக்கல், பாடி லாங்குவேஜ், ரிதம் அதோட சேர்ந்த ஒரு ஒயிலாக்க நாடகம் சொல்லுவாங்க. அதோட சேர்ந்தது பிராட்வே மாதிரி, பிராட்வே மியூசிக்கல் இருக்குல்ல அந்த மாதிரி. இன்னொன்னு வந்து மாடர்ன் ஆக்டிங், அதுக்கு நாற்காலிக்காரர், சாமியோட நாற்காலிக்காரர். இதுக்கு வந்து புறஞ்சேரின்னு சிலப்பதிகாரத்துல அந்த கோவலன் கண்ணகிய வந்து தங்க வைக்கிறதும் மதுரைக்குள்ள போயிட்டு திரும்ப வர்றதுமான அந்த பகுதி மட்டும், அந்த பகுதியும் வந்து அந்த 70 நாள் பயிற்சி கொடுத்து மேடை ஏத்துற காந்தி மியூசியம்னு மதுரையில இருக்கு, அங்க மேடை ஏத்துறாங்க. அதெல்லாம் அப்ப எல்லாம் நான் வந்து டிகிரி படிக்கிறேன், எனக்கெல்லாம் தெரியாது. ஆனா அதுக்கு பிறகு அவர் வந்து மதுரைக்கு நெஞ்சு நாடகத்துக்கு வந்துகிட்டே இருப்பார். 1 நாள் 2 நாள் 3 நாள் அப்படி பயிற்சி வந்து கொடுத்துட்டே இருப்பார். அதுக்கு பிறகு அவர் வந்து கடத்துல தஞ்சாவூருக்கு ப்ரொஃபஸரா வந்தார். வந்த உடனே முதல்ல வந்து அவர் செஞ்சது, ஒவ்வொரு சம்மர்லையும் 50 பேருக்கு, கல்லூரி ஆசிரியர்கள் மாணவர்களுக்கு 50 பேருக்கு 1 மந்த் ஒர்க் ஷாப், அப்படி ஒரு 4 ஒர்க் ஷாப். 4 ஒர்க் ஷாப்ல ஒரு 200 பேர் வந்து பங்கெடுத்து அதுல நாடகம்னா என்ன எல்லாத்தையும் கத்துக்கிறாங்க. அது அவர் தான் மெயின் டீச்சர். அது இல்லாம நேஷனல் ஸ்கூல் ஆஃப் டிராமால இருந்து லைட்டிங்காகவும் ஸ்டேஜ் செட்டுக்காகவும் ஆட்களை கூப்பிட்டு வருவார். இந்த பக்கம் திருச்சூர்ல இருந்து சங்கரப்புல வருவார். இவங்க வந்து நம்ம டான்ஸ் பத்மா சுப்பிரமணியம் ரெகுலரா வருவாங்க. அவங்க வந்து ஏன்னா அது டான்ஸுங்கிறத வெறும் டான்ஸா பார்க்காம ஒரு நாட்டிய நாடகம் இல்ல, நடிகனுடைய உடலை பக்குவப்படுத்துறதுக்கான ஒரு மெத்தட், பயிற்சி. அது ஏன்னா இந்த பாடி லாங்குவேஜ்னு சொல்றோம்ல, இந்த பாடி லாங்குவேஜ வந்து கூத்துல இருந்தும் எடுக்க முடியும், கிளாசிக்கல் டான்ஸ்ல இருந்தும் எடுக்க முடியும். பிளெண்டிங் ஆஃப் கிளாசிக்கல் ட்ரெடிஷன் அண்ட் ஃபோக் ட்ரெடிஷன். அதுல இருந்து கூத்துல எப்படி பாடுறாங்க, மெலோட இதுல நம்ம பாகவத மேலாவில பாட்டு பாடுறது எப்படி, இது எல்லாத்தையும் பிளெண்டிங் ஆஃப் ஆல் ட்ரெடிஷன்ஸ், இதுதான் அவர் வந்து இங்க தஞ்சாவூர் இருந்த காலத்துல அவர் தொடர்ந்து செஞ்சுட்டே இருந்தார். செஞ்சுட்டு இருக்கும்போது அவருடைய ஸ்பெஷலைசேஷன் வந்து ஸ்டானிஸ்லாவ்ஸ்கி. அவர் வந்து 2 ஸ்பெஷலைசேஷன் அங்கே பண்ணியிருக்காரு. ஒன்னு வந்து சில்ட்ரன்ஸ் தியேட்டர் நேஷனல் ஸ்கூல் ஆஃப் டிராமால, அப்புறம் வந்து ஆக்டிங்ல ஸ்டானிஸ்லாவ்ஸ்கி. ஸ்டானிஸ்லாவ்ஸ்கிங்கிறது உலகம் முழுக்க இருக்கக்கூடிய நடிகர்களுக்கான ஒரு பயிற்சி முறை. அதை வந்து எப்படிப்பட்ட ஆளையும் அவர் வந்து அந்த மெத்தட்ல ஒரு 2 நாள்ல பயிற்சி எடுப்பார். நிறைய பேர் அதை அவர்கிட்ட இருந்து படிச்சிருப்பாங்க. இந்த குமரவேல் அவர் சொல்ற அந்த கட்டுரையில் சொல்ற குமரவேலுக்கு காளையந்திரங்கள் நாடகத்துல கம்ப்ளீட்டா ஸ்டானிஸ்லாவ்ஸ்கி மெத்தட்ல வச்சுதான் அவனை நடிகனாக்கினார். எல்லாரையும் பண்ணுவார். அதுக்கு ஒரு ப்ராசஸ் பண்ணுவார். ஒரு ப்ராசஸ் ஆக்சுவலி ஸ்டானிஸ்லாவ்ஸ்கி மெத்தடுங்கிறதே இந்த மாதிரி நான் பேசிக்கிட்டே இருக்க ராமசாமியை இல்லாம ஆக்கி, நான் தாங்க வேண்டிய கதாபாத்திரம் இருக்குல்ல, அந்த கதாபாத்திரத்துடைய 3 டைமென்ஷன் எஃபெக்டையும் அந்த என்னுடைய உடம்புக்குள்ள பூத்தது. அதான் மெத்தட். அந்த மெத்தட் என்ன அப்படின்னாக்க, ஒரு குரல், உடல், மைண்ட், இந்த 3ஐயும் இருக்கிறத, இந்த கான்சியஸா இருக்கிற என்னுடைய உடல், என்னுடைய குரல், என்னுடைய இதெல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு கதாபாத்திரத்துக்கான உடல், குரல், மைண்ட் கொண்டு வரணும். இது ஒரு ப்ராசஸ். இந்த ப்ராசஸ் வந்து எல்லாரும் பண்ணுவாங்க, எல்லா ஸ்கூல்லையும் பண்ணுவாங்க. மெத்தட் ஆக்டிங் தான் பேசிக்கான ஒரு விஷயம். அதை வந்து அவர் எவ்வளவு பேருக்கு சொல்லிக் கொடுத்திருக்காரு, இவ்வளவு நடிகர்கள் உருவாக்கியிருக்காரு. நீங்க வந்து ஒவ்வொருலாம் வந்து தனியா போய் பார்த்து, நாசர்லாம் அவர்கிட்ட போய் தனியா படிச்சிருக்காரு. நீங்க இருக்க பசுபதி எல்லாம் அவர்கிட்ட இருந்து கத்துக்கிட்டவங்க. சினிமாவில பெரிய ஆளா இருக்கிற. ஆமா, கூத்துப்பட்றையில வந்து அவர் தமிழ் நாடகம் மட்டும் பண்ணிருக்காரு, ஜெர்மன் நாடகம் பண்ணியிருக்காரு, பிரெஞ்சு நாடகம் பண்ணியிருக்காரு, அண்டோரா பண்ணியிருக்காரு, வெட்டிங் ஃபார் கூட பண்ணியிருக்காரு, இப்படி யூரோப்பியன் கிளாசிக்ஸ் எல்லாம் பண்ணியிருக்காரு. அதே நேரத்துல இங்க தமிழ்நாட்டினுடைய கூத்தும் பண்ணியிருக்காரு. அந்த மாதிரி ஒரு பெரிய மாஸ்டர்
அருமை. சோ இந்த இந்த விவாதத்துல வந்து ஜெயமோகனோட அவர் அந்த எழுதுனது மூலியமா எனக்கு வந்து பாக்குற மக்களும் அப்படியே நினைப்பாங்க நினைக்கிறேன். இன்னைக்கு வந்து ராமானுஜம் அப்படின்ற அந்த பெரும் பேராசிரியர் பத்தி தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு நல்ல விஷயம் நினைக்கிறேன். பட் முடிக்கிறதுக்கு முன்னாடி கடைசி கேள்வியா உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் கேட்கணும்னு நினைக்கிறேன். சரி, இப்ப வந்து நீங்க நம்ம இந்த ஜெயமோகனோட அவரோட விமர்சனத்தை ஒதுக்கி வச்சுட்டு நான் என்ன சொல்றேன்னா, இந்த நாடகத்துறையில உங்களுக்கு நீங்க சொன்னீங்க ஏற்கனவே அரசாங்கம் உதவி செய்ய மாட்டேங்குது அப்படின்னு. ஆனா நம்ம ஒரு நீண்ட நேரம் பாரம்பரியத்துல வந்திருக்கோம். நீங்க பாத்தீங்கன்னா நம்ம நாடக பாரம்பரியமாகட்டும், பல கதைகள் ராமாயணம் மகாபாரதம்லாம் பாத்தீங்கன்னா வந்துட்டு இது மாதிரி நாடக கலை மூலமா வளர்ந்து வந்துச்சுன்னு கூட சொல்லிட்டு இருக்காங்க. சோ அந்த அப்படிப்பட்ட இதிகாசங்களை நம்மளுக்கு கொடுத்த நாடகம் இன்னைக்கு எந்த லெவல்ல இருக்கு. சோ நம்ம வந்து இதுலயும் திருப்பி நான் வந்து ஸ்பெசிபிக்கா இன்னைக்கு டெலிவிஷன்ல பாக்குற நாடகம் ஒதுக்கி வச்சிடலாம். நவீன நாடகங்கள் நீங்க வரையறுக்கிறது இன்னைக்கு எந்த நிலைமையில இருக்கு? அது திரும்பி உயிர்ச்சு திருப்பி ஒரு ரெனைசான்ஸ் ஆஃப் நாடகம் வர்றதுக்கான சான்சஸ் இருக்கா? எந்த கலைக்கும் அதனுடைய நுகர்வோர் தான் முக்கியம். ஒரு கதை எழுதுறவனுக்கு கதை படிக்கிறதுக்கு வாசகன் இருந்தா தான் தொடர்ந்து எழுத முடியும். நாவல் வாசிக்கிறதுக்கு இருந்தா தான் நாவல் எழுத முடியும். நாடகத்திற்கு நாடகம் எழுதினா போதாது, நாடகத்தை நிகழ்த்தணும். நிகழ்த்துறத பாக்குறதுக்கு ஆடியன்ஸ் வேணும். அந்த ஆடியன்ஸை வந்து உருவாக்குற இது வந்து தமிழ்நாட்டுல இல்லை. அதான் கேரளத்துக்கும் கர்நாடகத்துக்கும் இருக்கிற வேறுபாடு. நீங்க இந்தியாவுல இன்னைக்கும் வந்து ஆடியன்ஸ், நாடகம் பார்க்குற ஆடியன்ஸ் இருக்கக்கூடிய ஒரு 4-5 மாநிலம் இருக்கு. அதுல நம்பர் 1 இருக்கிறது பெங்காலியும் கேரளா. கர்நாடகா மட்டும் இல்ல, மராத்தியிலும் இருக்கு. மராத்தியில இன்னைக்கும் வந்து நிறைய ஸ்கூல்ஸ் இருக்கு, நாடகங்கள் தொடர்ந்து மேடையத்துல அரங்குகள் இருக்கு. அத ஆடியன்ஸ் மட்டும் இல்லை சார், அரங்குகள் வேணும் சார். அரசாங்கம் வந்து நிறைய அரங்குகளை கட்டி கொடுக்கணும். நீங்க கேரளாவுல ஒவ்வொரு நம்ம பஞ்சாயத்து யூனியன் சொல்றாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு பஞ்சாயத்து யூனியன் அளவுக்கு ஒரு 500 பேர் உட்கார்ந்து பார்க்கக்கூடிய மேடை இருக்கு, இன்னைக்கு இருக்கு. அது வந்து மிக குறைந்த வாடகையில கொடுக்குறாங்க. அது வெறும் நாடகத்துக்காக மட்டும் இல்லை, அங்க கதகளி மேடையத்தெல்லாம், மோகினி ஆட்டம் மேடையத்தெல்லாம், பாட்டு பண்ணலாம் இன்னைக்கு. அப்புறம் நாடகமும் பண்ணுவாங்க. அது அரசாங்க அவங்க உள்ளூராட்சி பொறுப்புல இருக்கு. அப்போ அது வழியா அவங்க வந்து புக் பண்ணிட்டு அப்படியே போய்கிட்டே இருப்பாங்க. நம்ம கிட்ட அப்படி இல்லை. நம்ம கிட்ட வந்து அந்த மாதிரி ஒரு ஸ்டேஜே கிடையாது. அப்படி ஸ்டேஜ் கட்டினாலும் இவங்க வந்து இப்ப நீங்க இப்ப நம்முடைய கல்லூரிகள்ல இருக்கக்கூடிய அரங்கம், நாங்க வந்து மதுரையில நிறைய கல்லூரிகளுக்கு இப்ப கூட சொல்லிட்டு இருக்கோம், நீங்க ஒரு தியேட்டருக்கான ஸ்டேஜ் கட்டுங்க. அவங்க எல்லாருமே வந்து இந்த பட்டமளிப்பு விழாவுக்கான ஸ்டேஜ் தான் கட்டுறாங்க, இல்லைன்னா மேடை பேச்சுக்கான ஸ்டேஜ் தான் கட்டுறாங்க. அப்போ ஒரு தியேட்டருக்கான இந்த கான்சியஸ்னஸ் இருக்குல்ல, அது இங்க இல்லை. அது ஓரளவுக்கு 1-2 கோயம்புத்தூர்ல வந்திருக்கு. கோயம்புத்தூர்ல சில கல்லூரிகள்ல அவங்க அதெல்லாம் பண்றாங்க. இப்ப நான் ஒரு 2 வருஷம் இருந்தேன் ஒரு கல்லூரியில. அங்க வந்து ரெகுலரா வருஷத்துக்கு ஒரு 2 நாடகம் தயார் பண்ணி மேடை ஏத்துறாங்க. இப்படி 1-2 பேர் இருக்காங்க. அப்போ நாடகத்தை நிகழ்த்துவதற்கான அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், நாடகத்தை பார்க்கறதுக்கான ஆடியன்ஸ், இது 2 இருந்தா தமிழ்நாட்டுல நாடகம் செய்யறதுக்கு நிறைய பேர் தயாராக. சென்னையில இன்னைக்கு நடந்துட்டே சார் இருக்கு, முன்ன மாதிரி இல்ல. சென்னையில தொடர்ந்து நாடகங்கள் தயாரிச்சு மேடை ஏத்திக்கிட்டே இருக்காங்க. கூத்துப்பட்டையில எல்லாம் முத்துசாமி இல்லைன்னா கூட அவருடைய பையன் முத்துசாமி பையன் நடேஷ் வந்து இப்பதான் ஒரு போன வருஷம் இறந்துட்டாரு. ஆனா தொடர்ந்து அங்க வந்து நாடக பயிற்சி கொடுக்குறாங்க, மேடை ஏத்துறாங்க. அப்புறம் சமீபத்துல வந்து ஒரு 7-8 பேர் வந்து நேஷனல் ஸ்கூல் ஆஃப் ட்ராமா படிச்சுட்டு வந்திருக்காங்க. ஆனா படிச்சுட்டு வந்து அவங்க யாருமே வந்து நாடகத்தை மட்டும் நம்பி இருக்கணும்னு நினைக்கல. சென்னையிலே தங்கி நடிகர்களை உருவாக்குறாங்க. அது நடிகர்கள்ங்கிறது சினிமாவுக்கும் இருக்கு, நாடகத்துக்கும் இருக்கு. நடிகர்களை உருவாக்கி அவங்க நேரடியா சினிமாவுக்கு கொடுக்கறது இல்லை, நாடகத்தை நடிக்க வைக்கிறாங்க. அந்த நடிகரை வச்சு நாடகத்தை நடிக்க வைக்கிறாங்க. நீங்க வந்து அந்த ரெஜின் ரோஸ் எல்லாம் வந்து ஒவ்வொரு வருஷமும் ஷேக்ஸ்பியருடைய நாடகம், ஸ்பெசிபிக்கா ஷேக்ஸ்பியர் ஒன்று நடிக்க வைக்கணும்னு பாக்குறாங்க, ஒரு இப்சனை நடிக்க வைக்கணும்னு பாக்குறாங்க. அப்புறம் ஒரு மாடர்ன் நாடகம் முன்ன நடக்கும்போது வெறும் மாடர்ன் நாடகமா பண்ணிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு வர்ற பையங்களுக்கு அவங்களுக்கு தெரியுது, வெறும் நவீன நாடகம் மட்டும் போட்டுக்கிட்டு இருந்தா பார்க்க ஆள் வராது, நமக்கு சாப்பாடு பூவாக்கு வழி இல்லைன்ட்டு அவன் வந்து அதெல்லாம் செஞ்சுட்டு தான் இருக்கு. இது எல்லாம் நடந்துகிட்டே இருக்கு. அத பார்க்கணும், அதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு அப்புறமேல் பேசலாம்.
இதுக்கான ஒரு இப்ப நீங்க ஒண்ணுமே இல்லை, விஷ்ணு பரவல் இவ்வளவு நாள் நடக்குது சார். ம். யாரோ ஒரு நாடகக்காரங்களை கூப்பிட்டு இன்வைட் பண்ணிருப்பாரா? நான் கேக்குறேன். ஆஹ்? ம். எத்தனை இப்ப கவிஞரை கூப்பிடுறாரு, சிறுகதை ஆசிரியரை கூப்பிடுறாருல, ம். ஒரு நாடகக்காரனை கூப்பிட்டு பேச சொல்லிருக்கலாம்ல இது வரைக்கும். கரெக்ட். மேபி இந்த விஷ்ணுபுரம் வாசகர் வட்டத்தை சேர்ந்த யாராச்சும் இதை பார்த்தாங்கன்னா அவங்க கண்டிப்பா கூப்பிடணும்னு நினைக்கிறேன். எனக்கும் அந்த ஆசை. ஏன்னா ஒரு கலைஞரை வந்து இன்னொரு சக கலைஞர் தான் முன்னேற்றணும். ஒண்ணுமே பண்ண வேண்டாம் சார். அவர்களுடைய நண்பர்னு சொல்லியிருக்காருல, குமரவேல் இருக்கான்ல, குமரவேல் ஸ்டூடெண்ட் தான், அவனை கூப்பிட்டு பேச சொல்லலாமே. அருமை. அவங்க கூட ஒர்க் பண்ணிருக்காரு சார். பொன்னியின் செல்வன்ல பொன்னியின் செல்வனை வந்து பொன்னியின் செல்வன் அவன் வந்து முதல் செட் ஸ்டூடெண்ட். அவனுடைய எக்ஸாம் ப்ரொடக்ஷனுக்கு பெருசா பண்ணணும்னு நினைச்சான். அவங்க அப்பாவே வந்து ஒரு நாடகக்காரர், இளங்கோவன் அந்த காலத்துல, அண்ணாதுரை காலத்துல இருந்த கடைசியா இவர் மா ராஜமாணிகனார் கேள்விப்பட்டிருக்கீங்க, வரலாற்று ஆசிரியர். அந்த கலைக்கோவன், இளங்கோவன், கலைக்கோவனுடைய தம்பி தான் அந்த இளங்கோவன். அவர் வந்து சினிமாவுக்கு வசனம் எழுதுறாரு. அவங்க மனைவி ஆல் இண்டியா ரேடியோட நாடக பிரிவு போட்டு என்ன, அதனால அவன் பையனை வந்து நாடகத்துக்கு நடிக்க அனுப்பிட்டாங்க. அவன் வந்து பொன்னியின் செல்வனை நாடகம் பண்ணணும்னு எங்க ஸ்கூல்லயே சொன்னான். பொன்னியின் செல்வன் எவ்வளவு பெரிய ஸ்கிரிப்ட், அதை இந்த ஒரு 3/4 மணி நேரம் நாடகம் எப்படி பண்ண முடியும் அப்படின்னு நான் அப்பயே சொன்னேன். அப்புறமேல அவன் போய் நாடகம் பண்ணி 3.25 மணி நேரமா அதை போட்டான். அதுல பசுபதி, நாசரு, மூராம் சாமி இவங்க எல்லாருமே நடிச்சாங்க. பெரிய கலைராணி எல்லாம் நடிச்சாங்க. அவன் பண்ண ஸ்கிரிப்ட் தான் பின்னாடி இப்ப சினிமா மாறி இருக்கு. அவன் தான் நடிக்கவும் செஞ்சிருக்கான் அந்த படத்துல. ஸ்கிரிப்ட் அவன் தான். நீங்க அந்த ஸ்கிரிப்ட் யாருன்னு போட்டா குமரவேல், ஜெயமோகன் போடுவாங்க. கூப்பிட்டு பேச சொல்லலாம்ல. கண்டிப்பா பாக்குறவங்க கிட்ட கண்டிப்பா அவருக்கு பேசுவான்னு நினைக்கிறேன். சோ நீங்க வந்து ஞானி சங்கரன் பத்தி பேசுனீங்க. நான் வந்து ஞானி இங்க வந்திருக்கிறப்ப வந்து அவர் இதை பத்தி ரொம்ப பேசி அவர் ரொம்ப வருத்தப்பட்டிருந்தாரு. நிஜமா நாடக கலை வந்து முன்ன இருந்த மாதிரி இல்ல அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி அவர் கிரீஷ் கர்நாடுக்கெல்லாம் வந்துட்டு இன்னைக்கு கூட மதிப்பு, கர்நாடகத்துல இருந்து சினிமா அளவுக்கு பாக்குறதுலாம் கூட நாடகத்துக்குன்னு ஒரு இடம் இருக்கு அப்படின்னு சொன்னார். அவர் வந்து மோஸ்ட்லி பெங்காலி நாடகங்களும் இது பத்தி நீங்க சொன்ன மாதிரி இந்த லாவணி பத்தி எல்லாம் பேசிட்டு இருந்தாரு. மராத்தி நாடக கலையில வந்து லாவணிங்கிற அந்த நாட்டிய இதை பத்தி எல்லாம் பேசிட்டு இருந்தாரு. ஞாபகம் இருக்கு. இப்ப நீங்க சுந்தர ராமசாமி பத்தி குறிப்பிட்டப்போதான் டக்குன்னு ஞாபகம் வந்துச்சுட்டீங்க. அது கண்ணனை பத்தி சொன்னீங்க, காலச்சோடு கண்ணன் அப்படின்னு எனக்கு டக்குன்னு சுந்தர ராமசாமி. சோ அதை பத்தி கூட ஜெயமோகன் சொல்லியிருந்தாரு. இந்த மாதிரி சுந்தர ராமசாமி வந்து நாடகங்களை அவர் விரும்புவதில்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. அப்புறம் பிரபஞ்சனும் தன்னுடைய நாடகங்கள் இனிமேல் அரங்கேற்றப்படக்கூடாது அப்படின்னு. அது உங்களுக்கு அதை நானே இப்ப எழுதியிருக்கேன். 2வது ஒரு எழுதியிருக்கேன். அதுதான் கேட்டேன். 2 பேருடைய கதையை சுந்தரராமசாமியுடைய பல்லக்கு தூக்கிகளை நான் 88ல நாடகமாக்கி மேடையேறேன். அதுக்கு முதல்ல ஸ்கிரிப்ட் ஆக்கிட்டு அவருக்கு தகவல் தெரிவிக்கிறோம். இந்த மாதிரி உங்க கதையை நாடகமாக்கி மேடையேற்ற போறோம், நீங்க வந்து பார்க்கணும்னு சொன்னாக்க சும்மா சொன்னா வரமாட்டாருன்ட்டு அந்த ஸ்கிரிப்டவே நான் அனுப்பி வைக்கிறேன். டைப் பண்ணி அனுப்பி வச்சு நீங்க இந்த வந்து மேடை இருக்கும் போது வந்து பார்க்கணும் அப்படின்னு அனுப்பினேன். அவர் வந்து கதையிலிருந்து பெரிய அளவுக்கு மாறுபடல. இந்த நாடகமாக மாத்திருக்கீங்க, எனக்கு பல்வலி அதனால வர முடியாது அப்படின்னு ஒரு கடிதம் போட்டார். ஆனா நாடகத்தை வந்து சுரேஷ்குமார், ராஜமார்த்தன் அவருடைய நண்பர்கள் மதுரையில அவங்க எல்லாரும் பார்த்துட்டு சொல்லியிருக்காங்க நல்லா இருக்கு. அப்ப அவரு திருப்பி எனக்கு கடிதம் போட்டார். அது புத்தகமா வரும்போது அந்த புத்தகத்தை வாங்கி சிங்கப்பூர்ல அவருடைய நண்பர் இளங்கோவன் ஒரு நாடகம் அவருக்கு அனுப்பி இதை நாடகமாக்கிறதுக்கு பரிந்துரை பண்ணார். அப்புறம் புத்துப்பட்டைய 4-5 சிலைகளை நாடகமாக்கிருக்கு. யாரை நிறுத்தினார்னு எனக்கு தெரியல. இவர் சுந்தராமசாமி போடக்கூடாதுன்னு சொன்னாருன்னு சொல்றாருல்ல, யாரை நிறுத்தினாருன்னு எனக்கு தெரியல. அதே மாதிரி பிரபஞ்சனுடைய அகல்யாவை எங்க பாண்டிச்சேரியில நான் வந்து அவர் எழுதியிருக்க முறையில இது போதாது பிரபஞ்சன், இன்னும் முன்னாடி ஒரு பகுதி நம்ம சேர்க்கலாம், நீங்களே எழுதி கொடுங்கன்னு சொன்னேன். உட்காந்து எழுதி கொடுத்தாரு. எழுதி கொடுத்து நான் வந்து மேடை ஏற்றிருக்கிறேன். அந்த அகல்யாவை 4 தடவை மேடை ஏற்றிருக்கிறேன் பாண்டிச்சேரியிலேயும். அப்ப அவங்க எல்லாம் எப்ப வந்து யார்கிட்ட வந்து வேணாம்னு சொன்னாங்கன்னு எனக்கு தெரியல. நான் மட்டும் இல்ல, பிரபஞ்சனுடைய இன்னொரு 2-3 கதையெல்லாம் நாடகம் ஆகியிருக்கு. இவரு யாரோ ஒருத்தர் வேற அசோகமுத்திரன் மாதிரி யாராவது சொல்லியிருந்தா கூட நான் ஒண்ணும் சொல்ல மாட்டேன். இவங்க 2 பேரும் நாடக குழுக்களோட ஒத்து போய் நாடகங்களுக்கு மேடை ஏற்றுறதுக்கு சம்மதிச்சவங்க. அவங்க மறுத்தாங்கன்னு சொல்றாரு. எனக்கு என்ன, அதான் எனக்கு தெரியல.
இன்னொரு விஷயம், தமிழ்ல வந்து நம்ம தமிழ்நாடு மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ இலங்கை ஈழத்து சைடு பாத்தீங்கன்னா வந்துட்டு தாசிஷியஸ் அப்படின்னு ஒருத்தர் இருக்காரு. அவரு வந்து நவீன நாடாளுக்கு முன்னாடி நீங்க அவர் கூட எல்லாம் பணியாற்றி இருக்கீங்களா? டாசிசியஸ்ல வந்து நான் வந்து லண்டன்ல தான், அவர் லண்டன்ல இருக்காரு. ஆமா. ஒரு தடவை பாண்டிச்சேரிக்கு வந்திருந்தாரு, பார்த்திருக்கேன். நான் வந்து இப்போ ஒரு 3 தடவை இலங்கைக்கு போயிருக்கேன். ஆ, இந்த ஆமா, வாருக்கு போயிட்டு, வாருக்கு பிறகு 2016, 19, 23 ம். 3 தடவை போயிருக்கேன். 3 தடவையும் அங்க வந்து நாடகத்துறைக்கு தான் போயிருக்கேன். அருமை. மட்டக்களப்புல வந்து அங்க ஒரு விபுலானந்தர் அழகியல் கற்கை நிர்வாகம்னு ஒண்ணு இருக்கு. அங்க அடேங்கப்பா. ஆ, ஆமா, அங்க வந்து நாடகம், இசை, ஓவியம் இந்த 3 சொல்லிக் கொடுக்குற அந்த இன்ஸ்டிடியூட் அது. மொத்தம் வந்து 150 பேர் எடுப்பாங்க. அப்பா. 4 வருஷம் ஸ்டூடெண்ட் சேர்ந்து மொத்தமா அங்க வந்து ஒரு 500 பேர். அந்த வளாகமே இந்த மாதிரி கலைகளோட இருக்கிற வளாகம். அருமை. அதுல வந்து நான் வந்து ஆரம்பத்துல 2016 போனப்ப இந்த போர்ட் ஆஃப் ஸ்டடீஸ் இந்த பாடத்திட்டம் உருவாக்குறதுக்கு உட்கார்ந்துருந்தேன். அதுக்கு பிறகு வந்து அந்த நாடகம் எழுதுறதும் நாடகத்தை பகுப்பாய்வு செய்வதுன்னு சொல்லுவாங்க. ட்ராமா ரைட்டிங் அண்ட் அனாலிசிஸ், இப்படி ஒரு பேப்பர் இருக்கு. ஆ, அத அந்த கொரோனா பீரியட்ல நான் தான் இங்க இருந்து நடத்தினேன். 2 அருமை. தடவை நான் அங்க போய் அவங்களுக்கு பாடம் நடத்திருக்கேன். அப்புறம் யாழ்ப்பாணத்திலயும் போயிருக்கேன். அப்புறம் வெவ்வேறு மலையகத்துல எல்லாம் நாடக பயிற்சி முகாம்களும் நடத்திருக்கிறேன். ம், நம்மளை விட அங்க அரசாங்கம் நாடகத்துக்கு நிறைய செஞ்சிருக்கு. அருமை. அங்க நாடகம் பாக்குறதுக்கு ஆடியன்ஸ் இருக்காங்க. மௌனகுரு எல்லாம் இருக்காரு. ஆ, காசி ஸ்ரீசுலங்கெல்லாம் இங்க வந்துட்டாங்க. மௌனகுரு சார் இன்னைக்கும் நாடகம் பண்றாரு. பண்ணிட்டு அங்க இருக்காரு. நாடக குழுக்கள் இன்னும் சுதந்திரநாதன், ம், சுகுமார் அப்படி நிறைய பேர் அங்க இருக்கிறாங்க. அல்ல, நம்மளை விடவும் தமிழ் அங்க. ஆனா அங்க என்னன்னா, இந்த இங்க நடக்கிற மாதிரி ஒரு ஆல்டர்னேட்டிவ் பண்ண முடியாது. ஏன்னா பொலிட்டிக்கலா பேச முடியாது. பேச முடியும். ஆமா, இன்னும் தடை இருக்கு. ம், அங்க அங்க பொலிட்டிக்கலா நான் போனப்ப எல்லா நேரமே வந்து அவங்க முதல்ல சொல்லிடுவாங்க, "சார், நம்ம வந்து கூத்து பழைய மரபுக்கு தான் போனோம். நவீன நாடகத்துல வந்து பொலிட்டிக்கலா இருக்கிறத நம்ம இங்க செய்யக்கூடாதுன்னு சொல்லுவாங்க." நாங்க ம். அதுக்கேற்ற மாதிரி தான் அவங்க பண்ணுவோம். ஏன்னா இது நம்ம தொடர்ந்து கலை இருக்கணும்ல, வெறும் கண்டிப்பா. கருத்து சொல்லிட்டு போறாது இல்லையா? அதனால அங்க நிறைய நடந்துட்டு இருக்கு. இன்னைக்கும் நடந்துட்டு இருக்கு. நான் திரும்ப கூட போவேன். ஏன்னா அங்க ம். நான் அந்த இதுல இருக்கிறேன், அந்த இன்ஸ்டியூட்ல ஆளா இருக்கிறேன். ஓகே. சூப்பர். அருமையா சொன்னீங்க. எனக்கு வந்து ரொம்ப நிறைவா இருந்துச்சு. அதாவது நான் வந்து நம்ம இந்த விவாதத்துல ஆரம்பிச்சாலும், ஆ உங்க கூட இந்த பேசுன நேரத்துல நீங்க நிறைய இருக்கு சார். இன்னும் ஆமா, நம்ம நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய, நீங்க இப்ப நம்ம வந்து சொல்லக்கூடிய பெயர்கள் எல்லாம் வந்து ஞானியை எனக்கு பத்தி ஆச்சரியமா சொன்னீங்களே, இருக்கு. சொல்லுங்க. ஞானி சொன்னீங்களே, ஆ, ஆக்சுவலா ஞானி வந்து ஒரு ஸ்கூல் ஆஃப் தாட்டை தமிழ்நாட்டுக்குள்ள இன்ட்ரடியூஸ் பண்றாங்க கரெக்ட். நாடகத்துல. ஆ, குறிப்பா பாதர் சர்க்காருடைய ஆஹ், நாடக பாணி அப்படிங்கிறத தொடர்ந்து இங்க அறிமுகப்படுத்துறாங்க. அவருடைய ஏவம் எந்திரிச்சு ஒரு ம், ஃபேமஸான நாடகம். அது வந்து உலகம் முழுக்க அதுக்கு ஒரு எக்ஸிஸ்டன்ஸ்லிசம் பேசுற ஒரு நாடகம். ம். ஆஹ் இந்த நான் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிற கேள்வியை பேசுற ஒரு சார்த்தருடைய நாடகத்துக்கு இணையான நாடகம் அது. ப அது ப நோ அ எபம் நோ இந்திரஜித். எக்ஸிட். எபம் ஏவம் இந்திரஜித். எந்திரிச்சு, ஏவம் ம், எந்திரிச்சு. அதை வந்து தொடர்ந்து அவர் போட்டார். அதே மாதிரி வந்து ப்ரொசஷன் ஒரு ஊர்வலம்னு ஒரு நாடகம் இருக்கு. ஆ, அதை அவர் தொடர்ந்து போட்டார். அப்புறம் அவருடைய 6 நாடகங்கள் திருச்சியில ஒரு நாடக விழா நடந்தது. பாதல் சர்க்காருக்கு தமிழ்நாட்டுல எல்லா இடத்துலயும் வந்து நடிகர்கள் உண்டு. ம், கர்ணாவுடைய எல்லா நாடகமும் தமிழ்ல மொழிபெயர்ப்பாயிருக்கு. ம், கர்ணாவுடைய எல்லா நாடகம், தெண்டுல்கருடைய நாடகம், ம், இது இவரு நம்ம மோகன் ராகேஷுடைய நாடகம். இன்னைக்கு ஒரு ஒரு நண்பர் ஒருத்தர் இந்த மெசேஜ் போட்டிருக்காரு. இந்த ம், புக் ஃபேர்ல நாடக புத்தகங்கள் தான் வாங்கணும்னு நினைக்கிறேன். எனக்கு ஒரு தமிழ்ல என்னென்னலாம் இருக்குன்னு சொல்லிட்டு அனுப்பியிருக்காரு. அதை ம். எழுத போறேன். தமிழ்ல வந்து ஒரு ஐரோப்பிய நாடகங்கள் மொழிபெயர்ப்பாக ஒரு 25 நாடகம் இருக்கு. அப்பா! 25 ஆதர் நான் சொல்றேன். ஆ, ஷேக்ஸ்பியருடைய எல்லா நாடகமும் இருக்கு. எல்லா நாடகம் இருக்கே! ஆமா, இப்சனுடைய 4 நாடகங்கள்னு அந்த காலத்துல திரவிய மொழிபெயர்த்திருக்காரு. அப்பா! ஆ, மகாராஜன் வந்து அவர் ஜட்ஜ் மகாராஜன் ஷேக்ஸ்பியருடைய நாடகங்கள் எல்லாத்தையும் மொழிபெயர்த்திருக்காரு. அருமை. நிறைய பேர் மொழிபெயர்த்திருக்காங்க. அப்புறம் நீங்க கிரியா வந்து ஜெர்மன் நாடகம், பிரெஞ்சு நாடகம் எல்லாம் அவங்களே ஒரு 10 நாடகம் மொழிபெயர்த்து போட்டிருக்காங்க. அருமை. அதனால நிறைய நாடகங்கள் இருக்கு. தமிழ்ல இது இந்திய மொழிகள்ல இருக்க எல்லா நாடகங்களும் மொழிபெயர்ப்பாயிருக்குது. அது என்னன்னா, இங்க ஒரு ஒரு பர்ஃபார்மன்ஸ் கல்ச்சரை கிரியேட் பண்ற மாதிரியான அரசு உதவி அந்த மாதிரியான ஒரு இது இல்ல. அது ஒண்ணும் பண்ண முடியல. ஆனா உள்ள இருந்து ஏதோ முயற்சி பண்ணி பார்த்திருக்கோம். ஆனா நடக்கல. அதுதான் நடக்கல.
அது நடக்கலைங்கிறதுனாலயே இங்க நாடகம் ஒன்றும் செயல்படலைன்னு சொல்றாரு. செயல்பட்டு இருக்கு. ஆனா இப்ப கொஞ்சம் வந்து நம்ம திருப்பி அதுக்கான நீங்க சொன்ன மாதிரி அதுக்கான ஊக்கம் கொடுத்தா வந்துரும். நிறைய இளைஞர்கள் வந்துட்டு இருக்காங்க. நீங்க ஒண்ணு பாருங்க, இப்போ அந்த ஜெயமோகனுக்கு பதில் சொன்னவங்களே ஒரு 10-15 பேர் இருக்காங்க. எல்லாரும் யங்ஸ்டர்ஸ், எல்லாரும் 40 வயசுக்குள்ள இருக்கு, புதுசா வந்த பையங்க. அவங்க எல்லாருமே பதில் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா அவர் யாருமே அவங்க எல்லாம் யாருன்னே தெரிஞ்சுக்காம அப்படி அப்படியே நான் கண்டுக்க மாட்டேங்கிற மாதிரி பேசுறாரு. சரி, அது என்ன சரி, நான் வந்து இது எப்படி நினைக்கிறேன்னா, நம்ம ஒரு நல்லபடியா முடிக்கணும்னா நாரதர் கழகம் நன்மையில் முடியும் அப்படிங்கிற மாதிரி இன்னைக்கு வந்து அவர் அந்த கழகத்தை ஏற்படுத்தினாலதான் வந்துட்டு இன்னைக்கு வந்து நீங்க சொன்ன மாதிரி ராமானுஜத்தை பத்தி அறிஞ்சுக்க முடியுது. பாடல் சர்க்கார் நீங்க அதான் ஞானி வந்து இங்க வர்றப்ப வந்துட்டு அவர் மேல ஒரு எப்படி சொல்றது ஒரு ஹீரோ வர்ஷிப் சொல்லலாம். அவரை பத்தி நிறைய பேசியிருக்காரு. தாசிஷியஸ் பத்தியும் கூட ஞானி நிறைய பேசியிருக்காரு. அவருக்கும் பேசிட்டு இருந்திருக்காரு நினைக்கிறேன். அப்ப அவர் உயிரோட இருந்த காலத்துல நினைக்கிறேன். சோ அதெல்லாம் பாக்குறப்ப பழைய ஞாபகங்களை கொஞ்சம் கிளறி விட்டுச்சு. அதுவும் இல்லாம நம்ம நிறைய தெரிஞ்சுக்காம இருக்குமே அப்படிங்கிற ஒரு குற்ற உணர்ச்சியும் வருது. நாடகங்களை விட்டு விட்டு நம்ம இன்னைக்கு வந்து இப்ப ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி உங்ககிட்ட வர்றதுக்கு முன்னாடி ஒரு கட்டுரை என்னுடைய பேஸ்புக்ல போட்டிருக்கேன். அதாவது இந்திரா பார்சாரையும் கிரீஸ் கண்ணாவுடைய நாடகங்களையும் கம்பேர் பண்ணி ஒரு கட்டுரை போட்டிருக்கேன், பெரிய கட்டுரை. அதாவது இந்த இந்தியன்னஸ் வாட் இஸ் இந்தியன்னஸ், எப்படி இவங்க ரெண்டு பேரும் இந்தியன்னஸ ஹிஸ்டாரிக்கலா, மித்தாலஜிக்கலா, நாட்டுப்புற கதை வழியா இப்படி எல்லாம் பண்ணாங்கன்னு ரெண்டு பேரும் அருமை அருமை அருமை. இன்னும் நிறைய பண்ணணும்னு நினைக்கிறேன். சோ முக்கியமா எனக்கு வந்து ஆல்மோஸ்ட் 1 hour ஆயிருச்சு. நாங்க கேட்ட உடனே நீங்க வந்து நேரத்தை ஒதுக்கி எங்க கூட பேசினதுக்கு மிக்க நன்றி. நான் எனக்கு நிறைவா இருந்துச்சு அப்படின்னு சொன்னது காரணம் வந்து நிஜமா எனக்கு இதெல்லாம் கத்துக்கணும்னு ரொம்ப ஆசை. நாடகத்தின்பால் கொஞ்சம் ஈர்ப்பு இருக்கு. ஆனா உங்களவுக்கு டீப் ஆகுது இல்லை. இதை நீங்கள் தெளிச்சு விட்ட துளிகள்ல வந்து சில துளிகள் மேல பட்டுச்சுன்னா அதுலயே சந்தோஷப்பட்டுப்பேன் அப்படிங்கிற நிலைமையில தான் நான் இருக்கேன். மிக்க நன்றி. நிறைய விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டீங்க. தொடர்ந்து பேசுவோம் சார், நம்ம நிறைய பேசலாம். எனக்கு என்னன்னா இன்னொரு விஷயம் என்னன்னா, ஜெயமோகன் வந்து ஒரு ஸ்வீப்பிங் செட் பண்ண சொல்லியிருக்காரு. மாத்திப்பாரு நினைக்கிறேன். இது பார்த்தாருன்னா அவருக்கு நிறைய மாத்துவாரு. எனக்கு அவரு நீண்ட காலம் நண்பர் அவரு. என்ன அவரு அவருடைய அந்த திசைகளின் வழி அது வந்து வெளியிட்டு இல்ல, திசைகளின் முதல் தொகுப்பு திசைகளின் நடுவே அந்த தொகுப்பு வெளியிடுற அன்னைக்கு நான் அங்க இருக்கேன். நாங்க எல்லாரும் தான் அவர் போயிட்டு வெளியே அந்த திருவண்ணாமலையுடைய வெளியே ஒரு மோட்டார் தோட்டத்துல போய் குளிச்சுட்டு அப்படியே வந்தோம். அப்புறம் அவருடைய நாவல் பத்தி எல்லாம் நான் விரிவான கட்டுரைகள் இருக்கேன். இப்ப கூட அவர் வந்து இந்த அவருடைய ஏதோ ஒண்ணுக்கு சொல்லும் போது ராமசாமி மாதிரியான ஆட்களுக்கு அரசாங்கத்துல எந்த இதுவும் இல்லை, அவங்களால எதுவும் செய்ய முடியாது அப்படிதான் சொல்லுவாரு. அது உண்மைதான். இது அது ஒரு பிரச்சனை இல்லை. உரசல் முரண்பாடுங்கிறதெல்லாம் அந்த வர வேண்டிய விஷயம் தான். ரொம்ப நன்றி. சோ நான் சொன்ன மாதிரி மிக்க நன்றி. கூப்பிட்டோட வந்தீங்க. மிக்க நன்றி சார். நல்லது.